வணக்கம். என் பேர் ஷர்மிளா. ஸோ இந்த 5 டேஸாக நம்ம வந்து டேட்டா அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம். டேட்டா அனாலிசிஸில் முக்கியமான பார்ட் வந்து இடிஏ, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஒரு டேட்டாவை எடுத்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிஷினுக்கு வந்து அந்த டேட்டா வச்சு ஒரு மிஷினை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு அல்காரதம் வச்சு ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற டேட்டா வந்து ரொம்ப பியூராக இருக்கணும். அந்த டேட்டா வந்து பியூரா கொடுத்தாதான் வந்து நமக்கு வர ரிசல்ட்டும் அந்த மிஷின் வந்து கரெக்டாக கற்றுக்கும். ஸோ நம்ம ஒரு இன்புட்டே வந்து நம்ம தப்பா மிஷினுக்கு கொடுத்தோம்னா அதை லேர்ன் பண்றதும் தப்பா தான் லேர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இடிஏ ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். இடிஏ அப்புறம் வந்து அதை டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் சொல்லுவாங்க. டேட்டா வந்து நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து டேட்டால இருக்க என்னென்ன வந்து என்னென்ன ப்ளஸ் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்கு, என்ன கரெக்டா இருக்க டேட்டா. சில பேர் வந்து ஏன்னா இது வந்து எண்ட் யூசர் வந்து கொடுக்குற டேட்டா, அவங்க வந்து லேமேன், ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸில் இருக்க யாரோ ஒரு ரிசப்ஷனிஸ்டோ இல்லை ஆஃபீஸில் இருக்க ஒரு டேட்டா என்ட்ரி பர்சன், அவங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஒரு ஹியூமன் வந்து கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்மால் லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க, இல்ல அந்த இடத்துல டேட்டாஸ் தெரியலன்னா ஹைஃபன் போட்டிருப்பாங்க, இல்ல கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க. இல்ல சம்டைம்ஸ் வந்து இப்பெல்லாம் வந்து கஸ்டமரே வந்து டேட்டா என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும், அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இமெயில் ஐடி தப்பா அவங்க கொடுக்கறதுக்கோ, இல்ல ஃபோன் நம்பர்ஸ் வந்து 10 நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 9 நம்பர்ஸ் 7 நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஏன்னா நம்ம எந்த கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் மிஷின் வந்து சரியா லேர்ன் பண்ணி நமக்கு கரெக்டான அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் த ரெக்வயர்ட் லைப்ரரிஸ். நமக்கு வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருவாங்க. அந்த டேட்டா வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலா இருக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் டேட்டா செட்டு. இது வந்து ஒரு எவ்வளோ ஏஜ், அவங்களோட செக்ஸ், பிஎம்ஐ, அவங்க எத்தனை சில்ட்ரன் இருந்தா எவ்வளோ இது பண்றாங்க, ஸ்மோக்கரா அவங்க, அவங்க என்ன ரீஜன்ல இருக்காங்க, எந்த சவுத்தன் ரீஜன்ல இருக்காங்க, யார் வந்து அதிகமாக அவங்களுக்கு எவ்வளோ, அந்த சில்ட்ரனை பேஸ் பண்ணி வந்து அவங்களோட இன்கம் அவங்க பே பண்றது வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதே சில்ட்ரன் வந்து கம்மியா இருக்கும்போது அவங்க வந்து அதிகமா பே பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு வந்து இப்போ அனலைஸ் பண்றது அந்த டேட்டா. ஸோ இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம க்ளீன் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் த ரெக்கார்ட் லைப்ரரிஸ். இதை க்ளீன் பண்றதுக்கு வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்றோம்னா, நம்பை அண்ட் பாண்டாஸ் தான் மெயினா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பை பாண்டாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போறோம். இதுல செகண்ட் வந்து டேட்டா இம்போர்ட் டேட்டா செட். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன லைப்ரரிஸ் எடுக்கிறோம், அடுத்து வந்து இந்த டேட்டா செட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறம் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். இது வந்து இந்த 3 days சார் நடத்தினாரு. அடுத்து வந்து விசுவலைசேஷன். இந்த விசுவலைசேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி தான் இப்போ மேட்பிளாட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கொடுக்குற டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு ரீட் பண்ண தெரியணும். ஸோ நம்ம டேட்டா வந்து டைரக்டா போட்டுட்டா அது பை பிளாட் ஆர் பார் சார்ட் ஏதாவது போட்டோம்னா அது எப்படி ஃப்ளோ ஆயிருக்கு, டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி ரீட் பண்றதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். ஸோ அதனாலதான் இப்போ வந்து மேட்பிளாட் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கு. மேட்பிளாட் முடிச்சுட்டு திரும்ப நம்ம இடிஏல விசுவலைசேஷன் பார்ப்போம். அடுத்து அபவுட் த டேட்டா செட். ஒரு டேட்டா செட் வந்து நம்ம கலெக்ட் பண்ண உடனே நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த டொமைன் நாலேஜ் இருக்கணும். ஸோ அது என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அது ஒரு மெடிக்கல் டேட்டா செட்டா, இல்லை இன்சூரன்ஸ் டேட்டா செட்டா, இல்லை சேல்ஸ் டேட்டா செட்டா, இல்லை ஒரு மார்க்கெட்டிங் டேட்டா செட்டா, என்னன்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஸோ இந்த டேட்டா செட்டை பத்தி அந்த டேட்டா செட் பார்த்த வரைக்கும் என்னென்னா, காலம்ஸ் இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்கு, என்னென்ன காலம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த செக்ஸ்ன்ற காலம் இருக்கு, சாரி ஏஜ்ன்ற காலம் 2, 3, 4, 5, 6, 7 காலம்ஸ் இருக்கு. ஸோ 7 காலம்ஸ் மொத்தம் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இம்போர்ட் இந்த ரெக்கார்ட் லைப்ரரிஸ். என்னென்ன லைப்ரரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இம்போர்ட் பாண்டாஸ்ன்ற லைப்ரரி பண்றோம். பாண்டாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கு கிளாஸஸ். ஸோ பாண்டாஸ்ல இருக்க மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம். பாண்டாஸ் மெயினா எதுக்காகனா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்காக யூஸ் பண்றோம், சாரி டேட்டா ப்ராசஸிங்காக. இந்த பாண்டாஸ் இஸ் எ பவர்ஃபுல் லைப்ரரி ஃபார் டேட்டா மேனிப்புலேஷன் அண்ட் அனலைசிஸ். ஸோ அது அந்த டேட்டா மேனிப்புலேஷன் பண்றதுக்கு இருக்கிற டேட்டால வந்து என்னென்ன இருக்கு, ஆக்சுவலா அந்த டேட்டா எப்படி ஃப்ளோவா இருக்கு, அதோட மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் என்ன என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதெல்லாம் வந்து இந்த பாண்டாஸ் லைப்ரரி மூலமா தான் நமக்கு தெரியும். அப்புறம் வந்து நம்பை இட்ஸ் ஆல்சோ டேட்டா மேனிப்புலேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். நம்பை இஸ் அ ஃபண்டமெண்டல் லைப்ரரி ஃபார் நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான். நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு இந்த நம்பை வந்து யூஸ் ஆகும். அப்புறம் மேட்பிளாட்லிப்ல வந்து சப் கிளாஸ் வந்து பைப்ளாட். இது வந்து டேட்டா விசுவலைசேஷன் தான் மெயினா யூஸ் பண்றோம். இது மட்டுமா இருக்கான்னா இன்னும் இருக்கு, சிபான் ஒன்று இருக்கு, இதுவும் மேட்பிளாட் மாதிரியே தான். இதுலயும் அதே இதுல நீங்க பாக்குற எல்லாமே இதுல இருக்கும். நீங்க பிளாட் பாக்குறீங்களா, பிளாட், பை சார்ட், பை பிளாட்டு,
பார் சார்ட்டு, அப்புறம் போலார் பிளாட், எல்லா பிளாட்டுமேவும் இதுல என்ன பாக்குறீங்களோ அது எல்லாமே சிபான்ல இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ்டாவும் இருக்கும். மேட் பிளாட்டை விட சிபான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். பட் நீங்க பேசிக் இது வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இது எல்லாமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிடும். சிபானோ ஒரு ஜிஜி பிளாட்னு ஒன்று இருக்கு, பிளாட்லின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து விசுவலைசேஷனுக்காக இருக்கிற பேக்கேஜஸ். ஸோ சிபான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா விசுவலைசேஷன். CBAN offers a high-level interface for creating visually appearing statistical plots. அப்புறம் வந்து மேட்பிளாட்டோட இன்லைன், இது வந்து இந்த மாதிரி இந்த லைன் கொடுத்தோம்னா, இன்லைன்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம எவ்ரி டைம் வந்து பிஎல்டி டாட் ஷோன்னு கொடுக்க தேவையில்லை. சார் நேற்று எடுத்த கிளாஸ்ல வந்து எவ்ரி டைம் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டி டாட் ஷோன்னு கொடுப்பாங்க. அப்பதான் வந்து ஒரு 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 விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அப்படி கொடுக்க தேவையில்லை. அதுக்காக தான் இந்த லைன் வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம். The purpose of the matplotlib inline is no need write plt dot show. அது வந்து கொடுக்க தேவையில்லை. எவ்ரி டைம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் இது வந்து இம்போர்ட்டட் லைப்ரரிஸ், என்னென்ன லைப்ரரிஸ் நம்ம யூஸ் பண்றோன்றது இதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம மேல கொடுத்துறது தான் நமக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ். சப்போஸ் கீழே வந்து நம்ம வேற ஏதாவது லைக் எஸ்கிஎல் யூஸ் பண்றோம், இல்லை டீப் லேர்னிங்ல ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் யூஸ் பண்றோம்னா நீங்க மேலேயே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி டைம் கீழே ரன் பண்ண தேவையில்லை. இல்லை நீங்க கொடுக்கலன்னா ஒவ்வொரு டைம் நீங்க இடையில போய் போய் பண்றதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் மேலேயே வந்து இம்போர்ட் லைப்ரரிஸ் என்னென்ன லைப்ரரிஸ் தேவையோ இம்போர்ட் பண்ணி வச்சிருங்க. இது வந்து வார்னிங்ஸ். இது வார்னிங்ஸ் எதுக்குன்னா சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சம் வார்னிங்ஸ் கொடுக்கும். நம்ம கரெக்டான ஏதாவது ஒரு சின்ன சின்ன பேராமீட்டர் மிஸ் பண்ணா கூட நமக்கு வந்து வார்னிங்ஸ் கொடுக்கும். நமக்கு அப்படி வார்னிங்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இந்த பேக்கேஜஸ் யூஸ் பண்றோம். அந்த வார்னிங்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிரு எனக்கு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து ஸ்டெப் 2 வந்து டேட்டா கலெக்ஷன். அதாவது நம்ம வந்து இப்போ டேட்டா வந்து தேவையான லைப்ரரி பண்ணிட்டோம், டேட்டா என்னன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுல மொத்தம் 6 வந்து கொடுத்துருக்கோம். 6 இன்புட் ஃபீச்சர்ஸ். இதுல வந்து சார்ஜஸ் மென்ஷன் பண்ணல. ஸோ சார்ஜஸும் இதுல இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏஜ்ல இருந்து இந்த ரீஜன் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இன்புட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்டா இருக்கிறது தான் வந்து சார்ஜஸ் வந்து டார்கெட் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அல்காரிதம் எழுதுறோம்னா இந்த இன்புட் ஃபீச்சர் எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண சொல்லுவோம் மிஷினை. அதாவது இந்த ஏஜ் இருந்துச்சுன்னா எனக்கு, அதாவது ஏஜ் வந்து இப்போ ஒரு 30 இருந்துச்சு, அவங்களோட செக்ஸ் வந்து மேல இருந்து, அவங்களுக்கு பிஎம்ஐ இவ்வளவு இருந்து, சில்ட்ரன் 2 சில்ட்ரன் இருந்து, ஸ்மோக்கரா இல்லாம இருந்து, அவங்க வந்து ஒரு இந்த நார்த் சவுத்ல இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு கட்டலாம் அப்படின்னு சொல்லி மிஷினை கேட்போம் நம்ம. ஸோ அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் தான் இந்த டேட்டா மிஷின் லேர்னிங்ல நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த எப்பயுமே வந்து ஒரு ஒரு டேட்டா செட்னு பாத்தீங்கன்னா அதுல இன்புட் ஃபீச்சர் இருக்கும், டார்கெட் இருக்கும். நம்ம வந்து எதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இதுல எது இன்புட் ஃபீச்சர், எது டார்கெட் ஃபீச்சர். டார்கெட்னா நம்ம எதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண போறோம் அப்படின்றதான் டார்கெட். ஸோ இப்போ இதுல இந்த 6 காலம் பாத்தீங்கன்னா இன்புட் ஃபீச்சர். ஸோ இந்த இன்புட் ஃபீச்சர் வந்து நம்ம கரெக்டா கொடுத்தாதான் மிஷின்கிட்ட வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இன்புட்டையும் கொடுத்து அவுட்புட்டையும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், மிஷினை ட்ரெயின் பண்ணுவோம். மிஷின் என்ன லேர்ன் பண்ணிக்கும்னா இந்த மாதிரி வந்து இன்புட் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த இன்புட் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த தான் வந்து சார்ஜஸ், இந்த இன்புட் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இதுதான் சார்ஜஸ்ன்னு மிஷின் என்ன பண்ணும், கொடுக்குற டேட்டா செட்ல இது பண்ணிடுறோம். நம்ம இந்த டேட்டா செட் வந்து ஒரு 1300 கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு வேரியேஷன்லும் இது வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து எவ்வளவு அவுட்புட்னு மிஷின் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிடும். ஸோ அதனால இது வந்து டார்கெட் வேரியபிள்னு சொல்லுவாங்க, இல்ல டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சார்ஜஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா இந்த இன்புட் ஃபீச்சர்ஸை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. இது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இண்டிபெண்டன்ட் தான், இது என்ன வேணா இருக்கலாம், இது யூசர் கொடுக்குற வேல்யூ. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை தான் இந்த சார்ஜஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த இன்புட் வேல்யூவை பொறுத்து இந்த சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட் வேல்யூவை ஆர் இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து இது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லலாம், இல்ல டார்கெட் வேரியபிள் சொல்லலாம். இது வந்து இன்புட் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ ஒரு டேட்டா செட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் இதுல எது இன்புட் ஃபீச்சர்ஸ், எது வந்து டார்கெட், என்ன ப்ரிடிக்ட் பண்ண போறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தென் டேட்டா கலெக்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த இன்சூரன்ஸ் டாட் சிஎஸ்பின்ற ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். உள்ள வந்து நமக்கு வந்து ரீட் பண்ண சொல்றோம். இதுக்கு வந்து ஒரு லைப்ரரி, பாண்டாஸ் லைப்ரரியில ரீட் சிஎஸ்பின்ற மெத்தட் இருக்கு. ஸோ பாண்டாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பிடின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடின்னு போட்டிருக்கோம். ஸோ எவ்ரி டைம் வந்து நம்ம பாண்டாஸ்ன்னு கிளியர் பண்ண தேவையில்ல, இந்த பிடின்றத வச்சே வந்து நம்ம எல்லா மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளியருங்களா இது வரைக்கும்?
ஸோ இப்போ இது வந்து Yes, ma'am. சிஎஸ்வி ஃபைலை இம்போர்ட் பண்றதுக்கான மெத்தட். இது வந்து இப்போ வந்து ஹெட்டர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அந்த ஹெட்டர் நன்னு கொடுத்துட்டு அந்த ஹெட்டர் இல்லாம நமக்கு வந்து வரும். இதை ரன் பண்ணிருக்கோம். இந்த டிஎஃப்னு போட்டாலே வந்து இந்த பாண்டாஸ் என்ன பண்ணும், டேட்டா ஃப்ரேம் பாண்டாஸ் இது வந்துடும். ஸோ இதை ரன் பண்றேன். ஸோ இது இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த ஒவ்வொரு காலமும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுல எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த டிஎஃப்ன்றது கொடுக்கும். நம்ம டிஎஃப்னு பண்ணாலே வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும் நமக்கு. இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் இருந்துச்சுன்னா ஹைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த விண்டோல வந்து ஃபுல்லா டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் ஹைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். மியூட்ல பண்ணுங்க. அந்த இது தென் தேர்ட் ஸ்டெப் வந்து இடிஏ பண்றோம், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். பிலோ 3 important points to part of EDA. என்ன பண்ண இந்த EDA என்னென்ன பண்றோம்னா டேட்டா கிளீனிங். அதாவது இங்க எதுவுமே பண்ண மாட்டோம் EDA, பட் இருக்குன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுப்போம். அதாவது எவ்வளவு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு, எவ்வளவு டூப்ளிகேட்ஸ் இருக்கு, எவ்வளவு அவுட்லயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இந்த மோர் ஆன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராசஸ் தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து டேட்டால வந்து எந்த கையுமே வைக்க மாட்டோம். நம்ம ஏதோ அப்டேட் பண்றதோ இல்ல மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தா அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம மெத்தட் பண்ணி எடுக்கிறதோ இல்ல டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருந்தா அதை டெலிட் பண்றதோ, ஸோ எந்த வேல்யூமே இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்ல டேட்டால கையே வைக்க மாட்டோம். ஸோ ஒன்லி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்றதுக்கான மெத்தட் தான். ஸோ ஓகே, இதுல வந்து இந்த காலத்துல வந்து இத்தனை டேட்டா வந்து மிஸ் ஆகுது, ஸோ இத்தனை ரோஸ் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு, இத்தனை டேட் இந்த காலம் வந்து அதாவது ஏஜ்ன்ற காலத்துல வந்து அவுட்லேயர்ஸ் வந்து இருக்கு, ஸோ இது வந்து நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆகல, ஸோ இது வந்து லெஃப்ட் ஸ்கியூ வாங்கியிருக்கு, இந்த மாதிரி டேட்டா வந்து ரைட் ஸ்கியூ ஆயிருக்கு, இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஸ்டெப் தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா கிளீனிங்ல வந்து என்ன வரும்னா ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா. மிஸ்ஸிங் வேல்யூனா அந்த இடத்துல டேட்டாவே இருக்காது. இங்க டேட்டா வந்து ஏதாவது ஒரு டேட்டா வந்து டெலிட் பண்ணிருப்பாங்க, ஏதாவது இருக்காம இருந்திருக்கும். ஸோ இல்லாம இருக்கிற டேட்டா தான் மிஸ்ஸிங் வேல்யூஸ் சொல்லுவாங்க. டூப்ளிகேட்ஸ் என்னன்னா இந்த சேம் வேல்யூ வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கும். லாஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதே வேல்யூ வந்து சேம் ஆயிருக்கும். எல்லாமே ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாமே சேம் டிட்டோ வந்துச்சுன்னா அது வந்து டூப்ளிகேட்ஸ் சொல்லுவாங்க. அவுட்லயர்ஸ்ன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். அதாவது டேட்டா வந்து irrelevant-ஆ இருக்கும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ஒரு காலத்துல இருக்க டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட மினிமம் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 நம்பர் சம்மரின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மீடியன்ல இருந்து அந்த 5 நம்பர் சம்மரி வரைக்கும் தான் டேட்டாஸ் வந்து இருக்கணும். அதை விட எக்ஸஸா இருந்துச்சுன்னா அதை வந்து அவுட்லயர்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும். நார்மலா இருக்கிற மீடியன்ல இருந்து தான் டேட்டா ஃப்ளோ ஆகணும். அதை விட்டுட்டு ரொம்ப அதிகமா இருக்கிறது தான் வந்து அவுட்லேயர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டேட்டா செலெக்ஷன் அண்ட் ஃபில்டரிங். அப்புறம் வந்து என்ன பண்ணோம், மெத்தட்ஸ் ஃபார் லைக்கிங், இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், ஃபில்டரிங் ஹெல்ப் யுவர் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்பெசிஃபைட் டேட்டா பாயிண்ட்ஸ். அதாவது அடுத்து வந்து டேட்டா வந்து செலக்ட் பண்றோம். நமக்கு வந்து எந்த டேட்டா வேணும் எந்த டேட்டா வேண்டாம்னு சொல்லி செலக்ட் பண்றோம். அந்த இண்டெக்ஸிங் பண்றோம், இண்டெக்ஸிங் பண்றது. அப்புறம் வந்து டேட்டா வந்து எனக்கு வேண்டாம், அப்படி சில டேட்டா வந்து நமக்கு irrelevant-ஆ இருக்கும். அந்த அந்த டேட்டா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டவே ஒண்ணுதான் மிஷினுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலத்தையே வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி டேட்டா எந்த டேட்டா இன்புட் ஃபீச்சர் வந்து நமக்கு வேணும்னு சொல்லி செலக்ட் பண்றது, ஃபில்டரிங் பண்றது, அதாவது செலக்ஷன் பண்ணி ஃபில்டரிங் பண்றது. நமக்கு எது கொடுத்தா நமக்கு கரெக்டான மெத்தட் மிஷின் வந்து ப்ரிடிக்ட் பண்றதுக்கு எது தேவையோ அந்த காலத்தை மட்டும் வச்சுக்கலாம், தேவையில்லாத காலத்தை டெலீட் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ற ஸ்டெப்ஸ். தென் குரூப்பிங் அண்ட் அக்ரிகேஷன், அதாவது குரூப்பிங் பண்ணி பாக்குறது. அதாவது இப்ப யார் வந்து அதிகமா பே பண்றாங்க, ஃபீமேல் வந்து அதிகமா பே பண்றாங்களா இல்ல மேல் வந்து அதிகமா பேமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கான இதுதான் அந்த குரூப்பிங், அக்ரிகேஷன். இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணி பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் அந்த அனலிஸ்ட் அந்த டேட்டா அனலிஸ்ட் பண்றவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் அவங்க அடுத்து வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டைரக்டா போய் நம்ம மிஷின் இதுல போய் கை வைக்க முடியாது டேட்டால போயிட்டு. ஸோ அதனால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓ இப்படி இருந்தா இந்த டேட்டா வந்து அக்செப்டபிளா, இவ்வளவு மிஸ்ஸிங் டேட்டா இருந்தா சரி ஓகே, இது அவ்வளோ ஒன்றும் மிஷினை வந்து பாதிக்காதுன்னு சொன்னா அதை விட்டுறோம். நம்ம இல்ல அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம எல்லா டேட்டாவும் மிஸ்ஸிங் டேட்டா இருக்குன்னா நம்ம டைரக்டா போயிட்டு அந்த டேட்டால வந்து இப்போ சப்போஸ் ஒரு நியூமரிக்கல் டேட்டா டெலிட் ஆகுதுன்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த மிஸ்ஸிங் டேட்டா வந்து எந்த நம்பரை வச்சு ஃபில் பண்றது, அதாவது கேட்டகரிக்கல் டேட்டாவா இருந்தா அது எந்த இதை வச்சு ஃபில் பண்றது, இல்ல அந்த காலத்தையே எடுத்துடலாமா. ஸோ இந்த மாதிரி வந்து எதை டிசைட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்குறோம். இந்த இடிஎல் வந்து ஒரு 21 ஸ்டெப்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ். அதாவது இது எல்லாமே பாண்டாஸ்ல இருக்கிறது தான். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். எவ்வளோ என்ன இன்டீஜர் வேல்யூ எவ்வளோ இருக்கு, ஃப்ளோட்டிங் வேல்யூ எவ்வளோ இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு தான் அந்த இன்ஃபோன் இருக்கும். இப்போ பாருங்க, df.infoன்றது பண்ணி பார்த்தீங்கன்னா
டிஎஃப்ன்றது நம்ம டிக்ளேர் பண்ண டேட்டா ஃப்ரேம். அதுல வந்து டாட் இன்ஃபோன்றது பண்ணி பார்க்குறோம். பண்ணுனா நமக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கும்னா இதோட டேட்டா டைப் கொடுக்கும். இந்த டேட்டா ஃப்ரேமோட டேட்டா டைப்னா இந்த டிஎஃப்ன்றதோட டேட்டா டைப் என்ன, அது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமா இருக்கு. பாண்டாஸ்ன்ற லைப்ரரியில கோர்ல ஃப்ரேம்ல வந்து டேட்டா ஃப்ரேமா வந்து இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒன்னுக்கு மேற்பட்ட காலங்கள் இருந்தாலே வந்து அதை வந்து டேட்டா ஃப்ரேம் தான் சொல்லுவாங்க. அதாவது ஏஜ் மட்டும் சப்போஸ் ஒரு சிஎஸ்வி ஃபைல்ல நீங்க ஒரே ஒரு காலம் மட்டும் தான் வச்சிருக்கீங்கன்னா அது வந்து சீரீஸ்னு எடுத்துக்கும். இதே இது வந்து மோர் தென் ஒன் காலம்ஸ் இருந்துச்சுனாலே அது வந்து டேட்டா ஃப்ரேமா அசைன் பண்ணிக்கும் பாண்டாஸ். மியூட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அப்புறம் இந்த ரேஞ்ச் இண்டெக்ஸ் எது வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் எத்தனை என்ட்ரிஸ் இருக்கு, 1338 என்ட்ரிஸ் இருக்கு. அத்தனை ரோஸ் இருக்கு. எங்க ஸ்டார்ட் ஆகுது, இண்டெக்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ 1 வந்து கம்மியா தான் இருக்கும். இது வந்து 1ல இருந்து கவுண்ட் பண்ணி சொல்லும். இது 0 டு எவ்வளவு என்ட்ரி வந்து ஃப்ளோ ஆயிருக்கு ரேஞ்ச் இண்டெக்ஸ் வந்து சொல்லுது. அப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் சொல்லும். இந்த இன்ஃபோன்ற மெத்தட் வந்து இதுக்கு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுதெல்லாம். ஸோ இதுல வந்து இண்டெக்ஸ் இந்த ஆஷன் ஃபர்ஸ்ட் காலம் இண்டெக்ஸ். இதுல வந்து ஏஜ்ன்ற காலத்துல வந்து எவ்வளவு இருக்கு, 1338 நான் நல் வேல்யூஸ் இருக்கு. நான் நல்னா அதுல வந்து வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து இருக்கிற வேல்யூஸ் தான் கவுண்ட் பண்ணி சொல்லும். இல்லாத வேல்யூஸை நமக்கு வந்து 1 மைனஸ் பண்ணி சொல்லும். ஸோ எவ்வளவு வேல்யூஸ் வந்து ஃபில் ஆயிருக்குன்றத வேல்யூ அண்ட் அதோட டேட்டா டைப் பண்ண ஏஜோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர் 64 இருக்கு. அப்புறம் வந்து இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்டா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இது இன்டீஜருக்கு வந்து எதுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு வந்து எதுக்கு இன்டீஜர் 64 நம்ம தேவையில்லை, இதை வந்து ஒரு இன்டீஜர் 8ஆவே கூட வச்சுக்கலாம், இல்ல 32வா வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு மெமரி சைஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இதை வந்து நம்ம பண்ணி பார்க்குறோம். அப்புறம் செக்ஸ் வந்து எப்பயுமே அது வந்து ஒரு கேட்டகரியா இருக்கு. ஸோ மேல் ஃபீமேல் அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூனால அது வந்து ஆப்ஜெக்ட். தென் பிஎம்ஐன்றது வந்து ஃப்ளோட் 64. ஸோ இந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க. எதுக்கு நம்ம ஃப்ளோட் ஏன் கொடுக்கணும், எதுக்கு இல்லை நம்ம கம்மி பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளோட் 16 கொடுத்துக்கலாம், இது மாதிரி 64 தேவையில்லை. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு மெமரி சைஸ் வந்து கம்மியாகும். சப்போஸ் ஒரு 1 crore டேட்டா இருக்குன்னா அதுக்கு நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கு மெமரியை வந்து சேவ் பண்ணலாம். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம அந்த இதோட சேர்ந்து பார்க்குறோம். அடுத்து ஸ்மோக்கர்ல வந்து அதுலயே வந்து இந்த இப்படி எல்லாம் கரெக்டான வேல்யூ, அதாவது இங்க மேல இருக்க இந்த என்ட்ரிஸும் இதுவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸே இல்ல. ஸோ எல்லாமே வந்து வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஓகே இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதோட டேட்டா டைப்ஸ் கொடுக்குது. மொத்தம் 3 டைப் ஆஃப் டேட்டா செட்ஸ், இன்டீஜர், ஆப்ஜெக்ட் அண்ட் ஃப்ளோட். ஸோ 3 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணுறது இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கிற மெமரி எவ்வளோனா அந்த மெமரி சைஸும் கொடுத்துருது. ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம இங்க என்ன பண்ணோம், ஒரே ஒரு மொத்த ஹோல் டேட்டா ஃப்ரேமுக்கும் கொடுத்தோம். ஃபுல்லா இருக்க டேட்டா ஃப்ரேம்ல இருக்க எல்லாமே கொடுத்தோம். எனக்கு அப்படி இல்லாம எனக்கு நான் மென்ஷன் பண்ற பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேமுக்கு மட்டும் பர்டிகுலர் காலத்துக்கு மட்டும் எனக்கு வேணும்னா அந்த காலத்தை மட்டும் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு வந்து அந்த இருக்க ஏஜ்ன்ற காலம் அண்ட் செக்ஸ்ன்ற காலத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 கொடுத்தோம்னா இந்த 2ஓட இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கொடுக்கும். ஸோ ஒன்லி 2 மட்டும். சப்போஸ் ஒரு காலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு அவ்வளவு காலத்துக்கு வேணாம், ஒரு 40 காலம்ஸ் இருக்குன்னா எனக்கு ஃபுல்லா எனக்கு வேணாம், எனக்கு இந்த காலம் மட்டும் கொடுத்தோம்னா அந்த காலம் நேம் மட்டும் மென்ஷன் பண்ண அது மட்டும் வந்துடும். அப்புறம் வந்து சார்ஜஸ்ன்றதுனா சிங்கிள் காலமும் கொடுக்கலாம், 2 காலம் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வந்து காலம் நேம் வச்சு இதை கொடுத்தோம். இதே இது வந்து காலம் நேம் இல்லாம இண்டெக்ஸ் நம்பர், அந்த இண்டெக்ஸ் நம்பர் ஜீரோன்றது வந்து இதுல ஜீரோன்றது வந்து ஏஜ்ன்றது இண்டெக்ஸ், ஜீரோன்றது ஏஜ். இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த், ஃபிஃப்த் வந்து சிக்ஸ்த் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தா நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். சிங்கிள் இதுனா ஒரு பாக்ஸ் மட்டும் போடணும், மோர் தென் ஒன்னா 2 பிராக்கெட் 2 பாக்ஸ் போடணும். எஸ் சார், எஸ் சார். அப்பதான் 2 டைமென்ஷன்ல டேட்டா எடுக்கும். columns.
ஓகே. இப்போ நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்ததுனால நம்ம அந்த ஆல்ரெடி நேம் வந்து இருக்கிறதுனால நமக்கு வர மாட்டேது. ஸோ இந்த நேம் எடுத்தாதான் வந்து நமக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணும், இதை ரன் பண்ணிட்டு தான் நம்ம ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம காலம் நேம் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கு. காலம் நேமை வந்து நம்ம 0 இண்டெக்ஸ் மாதிரி காலம் நேம் எடுத்து விட்டாதான் அது வந்து இண்டெக்ஸை வந்து பிளேஸ் பண்ணும். ஸோ இந்த கோடை வந்து ரன் பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து காலம் நேம் வந்து எல்லாமே அதுவே இண்டெக்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ வந்து அந்த இதை ரன் பண்ணாதான் உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ இந்த கோடு கொடுத்தா இப்போ ஏதாவது வரும். ஓகே. ஸோ இப்போ அங்கே நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கோட் ரன் பண்ணும். அப்போ தான் இந்த காலம் நேம் வந்து இப்போ இண்டெக்ஸை வந்து பிளேஸ் ஆகிருக்கும் போது தான் இந்த இண்டெக்ஸ் வச்சு எடுக்க முடியும். ஸோ இதை நான் திரும்ப பழைய மாதிரியே மாற்றிடுறேன். பின்னாடி போடுறது. இப்போ செகண்ட் ஒன் வந்து ஸ்டெப் 3ல செகண்ட் ஒன் வந்து டிஸ்கிரைப். இந்த டிஸ்கிரைப் என்னன்னா என்ன இன்ஃபோ வந்து என்ன கொடுக்கும், அந்த காலத்தோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அந்த காலத்துல எத்தனை என்ன டேட்டா டைப், அதுல எத்தனை வேல்யூஸ் வந்து டேட்டா இருக்கு, நான் நல் வேல்யூஸ் எத்தனை காலம் இருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கும். இந்த டிஸ்கிரைப் என்ன கொடுக்கும்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி ஆஃப் த டேட்டா, சாரி காலம், ஒரு காலத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி கொடுக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரினா மீன் எவ்வளோ, அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ, அதோட மினிமம் வேல்யூ, 25th பர்சன்டேஜோட வேல்யூ என்ன, 50% எவ்வளோ, 75% எவ்வளோ. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் வந்து இந்த டிஸ்கிரைப் தான் நம்ம கொடுக்கும். இது வந்து இன்ஃபோன்ன்றது அந்த காலத்தோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். அதுல எத்தனை நான் நல் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி அதோட டேட்டா டைப் என்னன்றது ஜென்ரலா கொடுக்கும். டிஸ்கிரைப் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் என்ன பண்ணும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி ஆஃப் த காலம். ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்ட் மொத்தம் வந்து இது வந்து 8 இது கொடுக்கும். இது வந்து பை டிஃபால்ட்டா என்ன பண்ணும், நியூமரிக்கல் கொடுக்கும். கவுண்ட்ன்றது அந்த காலத்துல எத்தனை வேல்யூஸ் இருக்கு அந்த கவுண்ட் கொடுக்கும். அப்புறம் அந்த காலத்தோட மொத்த மீன் கொடுக்கும். அதாவது இப்போ இங்க ஏஜ்ன்னு இருக்குன்னா அந்த ஏஜோட மீன், அந்த மீன் வந்து உங்களுக்கு தெரியும். மீன் என்னன்னா சம் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இப்போ 19 + 18 இந்த மாதிரி எல்லாத்தையும் சம் பண்ணி டிவைடட் பை அந்த 1338 டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸை கொடுக்கறதா மீன். ஸோ அந்த மீன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம், ஆவரேஜ் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பின்னாடி உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்ப்பீங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதோட எவ்வளோ இருக்கு. ஸோ மினிமம் வேறு இந்த மொத்த ஏஜ்ல வந்து இருக்கிறதுல மினிமம் எது, அப்புறம் மேக்ஸிமம் எது, இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ, அப் டு வந்து எவ்வளோ வரைக்கும் இருக்காங்க அந்த வேல்யூஸ் கொடுக்கும். அப்புறம் 25th பர்சன்டேஜ்னா அந்த மொத்த டேட்டால 25வது வேல்யூ எதோ, அதாவது அந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சுக்கும். அதோட மீடியன்றதா வந்து 50% வேல்யூ. இப்போ வந்து ஒரு 101 வேல்யூ இருக்குன்னா 50 போக கரெக்டா அந்த 50th வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து மீடியன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த மீடியன் வேல்யூ தான் வந்து 50%. அப்புறம் அந்த 50ல இருந்து இந்த மினிமத்துல இருந்து இந்த 50 வரைக்கும் எடுத்துட்டு அதுல வந்து மினிமம் வேல்யூ எதுனா அதுதான் 25%. அதே மாதிரி இந்த மேக்சிமத்துல இருந்து இந்த 50 வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ வந்து இது வந்து மினிமமா இருக்கும், இது மேக்சிமமா இருக்கு. அப்ப இதுல வந்து மினிமம் மிடில் வேல்யூட மீடியன் வேல்யூ எதுன்னு பார்த்து அதை வேல்யூ கொடுக்கும். அதுதான் 75%. ஓகேங்களா? ஸோ அதை பாக்குறதுக்கு தான் இந்த இது பண்ணிருக்காரு. மீன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, மீடியன் வேல்யூ என்னன்னு சொல்லி. இப்போ வந்து இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு பேக்கேஜ். இதுல ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்கோம். ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்கோம். அதுல வந்து வேல்யூஸ் இருக்கு. ஸோ முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் பண்ணிக்கும். இதுல வந்து மீன்னா என்னது, மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மோடுன்றது என்னது, அதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான சாம்பிள் கோட் இது. ஸோ இதை நம்ம எப்பவுமே ஒரு மீனோ ஒரு மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேட்டா செட்டை வந்து ஷார்ட் பண்ணிக்கும். அந்த வேல்யூஸை வந்து சின்னதுல இருந்து மினிமம் வரைக்கும் ஷார்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஷார்ட் பண்ணதான் இது. அந்த இது வந்து ஆஃப்டர் ஷார்ட்டட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு நம்ம ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணல, அந்த பேக்கேஜ்ல வந்து மீன்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு.
ஸோ மீன் ஆஃப் டேட்டா செட், இந்த நம்ம கொடுக்குற டேட்டா செட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த டேட்டா செட் கொடுத்தோன்னே அதோட மீன் என்னன்னு சொல்லி அது கொடுத்துரும். அதே மாதிரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஷார்ட் பண்ணோம், பட் ஆனா இந்த மீன்ற மெத்தடை என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் பண்ணிட்டு அதுவே மீன் கொடுத்துரும். நம்ம வந்து இந்த ஷார்ட் பண்ண வேல்யூ தான் இது கொடுக்கணுன்றது இல்லை, நம்ம ஷார்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மெத்தட் இருக்கு. பட் அதர்வைஸ் வந்து இது வந்து ஒரு பைத்தான் மெத்தட், ஷார்ட் போட்டாலே ஷார்ட் ஆயிரும். பட் இந்த மீனை என்ன பண்ணும்னா ஸ்டெப் 1 என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணும், ஷார்ட் பண்ணிட்டு அதுல மீடியன் கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி சாரி மீன் கண்டுபிடிக்கும் அண்ட் மீடியன் கண்டுபிடிக்கும். இதுக்கு வந்து ப்ரீ மெத்தட் பில்ட் இன் ஃபங்க்ஷனே வந்து மீனுக்கு இருக்கு, மீடியனுக்கு இருக்கு அண்ட் மோடுக்கு இருக்கு. ரன் பண்றேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் பண்ணது, அடுத்து வந்து அதோட மீன் வேல்யூ சொல்லுது எவ்வளோன்னு சொல்லி, நம்ம கொடுத்த வேல்யூல மீன் வந்து எவ்வளோன்னு, அதாவது 38 + 40 + 42 இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டு டிவைடட் பை லென்த் ஆஃப் அதோட லென்த் எவ்வளோ இருக்கு, 8 இருக்கு, டிவைடட் பை 8 போட்டால் நமக்கு வந்து மீன் வந்து 51 கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி மீடியன் வேல்யூ வந்து என்ன ஆகும், இப்போ வந்து இதுல 8 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அப்போ மீடியன்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இந்த 2 வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 போக பேலன்ஸ் வந்து இந்த 44 + 46. இப்போ ஒரு வேல்யூ இருந்துச்சு, சப்போஸ் 9 வேல்யூஸ் இருக்குன்னா இந்த பக்கம் இந்த லெஃப்ட்ல வந்து ஒரு 4 நெக்லெக்ட் பண்ணிடும், ரைட்ல ஒரு 4 நெக்லெக்ட் பண்ணிட்டு மிடில் இருக்க அந்த 9th வேல்யூ, இந்த மிடில் இருக்க 9th வேல்யூ எடுத்துக்கும். பட் அங்க வந்து ஈவன் நம்பர்ஸா இருக்கிறதுனால என்ன பண்ணும், இது ரெண்டே எடுத்துக்கும். இது ரெண்டு எடுத்துட்டு 44 + 46 டிவைடட் பை 2 போட்டு எது ஆவரேஜ் வருதோ அதுதான் வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூவை கொடுக்கும் மீடியன்றது. மோடுங்கிறது என்னன்னா எத்தனை ரிப்பீட் மேடம், ரிப்பீட் வரும், எத்தனை நம்பர் வந்து திரும்ப வந்திருக்குன்னு சொல்றது, நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ். அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து STDன்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கானது. ஸோ இது உங்களுக்கு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கிளியர் எடுக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ்ல. தென் ரீநேம் த காலம்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ரீநேம் த காலம்ஸ். இப்போ காலம் நேம் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, நமக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து என்ன நேம் வேணுமோ அந்த நேம்ல பண்றதுக்கு தான் அந்த ரீநேம்ன்ற காலம் இருக்கு. சப்போஸ் அவங்க 1 2 3 போட்டிருக்கலாம், இல்லை அவங்க பண்ண நேம் கொடுத்துருக்கலாம். ஸோ நமக்கு வந்து என்ன நேம்ல சப்போஸ் 0 1 2 3 இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம நேம் சேஞ்ச் பண்றதுக்கு தான் அந்த ரீநேம் காலம்ஸ்ன்றது பண்றோம். இங்க பிரிண்ட் ஆஃப் டிஸ்கிரைப் சாரி ரீநேம் பண்ணிருக்காரு, இப்ப டிஸ்கிரைப் தான் பண்ணிருக்காரு, ரீநேம் அடுத்து பண்ணிருக்காங்க. ஓகே, டிஸ்கிரைப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல இருக்க நம்பர் ஆஃப் காலம்ஸ் பாக்குறதுக்கான மெத்தட் வந்து df.columns. இதுல நீங்க வெறும் df.columns போட்டீங்கன்னா அந்த காலம் நேம் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஏஜ், செக்ஸ், அந்த BMI இருக்குல்ல, அந்த காலம் பாக்குறதுக்கு வந்து df.columns. சப்போஸ் எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குன்னு பாக்குறதுக்கு லென்த், இது வந்து லென்த் ஆஃப் df.columns போட்டோம்னா எத்தனை இருக்கு, இப்போ வந்து 7 இருக்குன்னா 7 காமிக்கும். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 7. என்ன காலம்ஸ் நேம்னா அந்த காலம் நேம்ஸ் மொத்தம் டிஸ்பிளே பண்ணும். அது என்னவா இருக்கு, எல்லாமே ஆப்ஜெக்டா இருக்கு. சாரி, இந்த காலம் நேம் வந்து ஆப்ஜெக்டா கொடுக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்னால ஆப்ஜெக்ட், இதோட டேட்டா டைப்பை வந்து என்னன்னு கொடுக்குது. அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், தென் டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். df.describe வந்து இதுதான் மெத்தடு. ஸோ df.describe என்ன ஆகும், இது பை டிஃபால்ட்டா என்ன பண்ணும், எல்லா நியூமரிக் காலம்ஸை மட்டும் எடுத்துக்கும், கேட்டகரி காலம்ஸை வந்து எடுத்துக்காது. கேட்டகரிக்கல் காலம்னா இந்த ஃபீமேல், இந்த செக்ஸ்ன்ற காலம், அப்புறம் வந்து ஸ்மோக்கர் காலம், அப்புறம் வந்து சவுத் ரீஜியன், இந்த ரீஜியன் காலம், இது மூணுமே வந்து கேட்டகரிக்கல் வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த காலத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ண மாட்டேது, அது பை டிஃபால்ட்டா நியூமரிக்கல் காலம்ஸ், இந்த ஏஜ், BMI அண்ட் சார்ஜஸ், சில்ட்ரன், இதை மட்டும்தான் வந்து அது வந்து நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கும் பை டிஃபால்ட்டா. ஸோ இங்க பாருங்க, ஏஜ், BMI அண்ட் சில்ட்ரன் அண்ட் சார்ஜஸ். இப்போ ஏஜ்ல வந்து கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி காமிக்கும். ஸோ மூணுலையும் கவுண்ட் வந்து 1338, எதுவுமே மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லாதனால எல்லா கவுண்டிங் வேல்யூஸும் கொடுத்துருக்கு. இதோட மீன் எவ்வளோ, ஓகேங்களா. அப்புறம் இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ, ஏஜுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், BMIக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சில்ட்ரனுக்கு எவ்வளோ அண்ட் சார்ஜஸ்க்கு எவ்வளோ. ஸோ இதோட மினிமம் வேல்யூ, ஏஜ்ல வந்து இருக்கிறதுல மினிமம் வேல்யூ வந்து 18, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 64. தென் BMIயோட மினிமம் வேல்யூ 15, மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. ஸோ இதோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம், ஓகேங்களா.
இந்த டிஸ்கிரைபை வச்சே வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து கரெக்டா சொல்லிடுவார். இதுல வந்து இந்த டேட்டால வந்து எப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி இருக்கு, அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பார்த்து ஒரு இன்சைட்ஸ் எடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த மினிமம் மேக்ஸிமம் வேல்யூவை வச்சு ஒரு இன்சைட் எடுக்கலாம். அதாவது என்ன எடுக்கலாம்னா இந்த மினிமம் மேக்ஸிமம் வேல்யூவை வச்சு அவுட்லேயர் இந்த இதில் இருக்கா என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 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 வேல்யூ ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும். ஒரு பிஎம்ஐ வந்து இப்போ 15 இருக்குன்னா இதுல இருந்து ஒரு 25% தான் மினிமத்துல இருந்து ஒரு 25 வேல்யூ வந்து ஒரு 25% தான் வந்து வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கணும். இதுல இருந்து ஒரு 50 ரேஞ்சில் இருக்கணும். இந்த 50ல இருந்து திரும்ப வந்து ஒரு 75 ரேஞ்சில் ஒரு டேட்டா இருக்கணும். மேக்ஸிமம் டேட்டா இருக்கணும். இதை சப்போஸ் இங்க திடீர்னு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 இருந்துச்சுன்னு வைங்க. அந்த மாதிரி இப்போ மினிமம் வந்து 15 இருக்கு. மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் திடீர்னு பாத்தீங்கன்னா 150 வரைக்கும் இருக்குன்னா அப்போ வந்து அவருக்கு அவுட்லேயர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டேட்டா வந்து ஒரு சில டேட்டாஸ் மட்டும் அவுட்லேயர், அதாவது ஒரு 80 டேஸ் டேட்டாஸ், ஒரு 90 டேட்டாஸ் வந்து ஒரு 100 டேட்டா உங்ககிட்ட இருக்கு. அதுல ஒரு 90 டேட்டாஸ் வந்து 90க்குள்ள இருக்கு. ஒரே ஒரு டேட்டா மட்டும் 250 இருக்கு. அதாவது 10% டேட்டா மட்டும் 250 ரேஞ்சில் இருக்குன்னா அந்த 10% டேட்டாவுமே வந்து அவுட்லேயர் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் எல்லாம் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரியில வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிஸ்கிரைப் இப்போ நம்ம இங்க முன்னாடி பார்த்ததுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பின்னாடி வந்து பெரிய நம்பர் இருந்தது. டிஜிட் ஃப்ளோட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. 4 டிஜிட் 5 டிஜிட்ல இருந்தது. ஸோ எனக்கு வந்து அவ்வளவு வேண்டாம், எனக்கு சின்னதா இருந்தா இது பண்ண போகணும்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ ஃப்ளோட்டை வந்து என்ன பண்றோம், எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு அந்த டிஸ்கிரைப் வந்து ரவுண்ட் ஆஃப் எத்தனை டிஜிட்ஸ் எனக்கு வேணும், 3 டிஜிட்ஸ் 2 டிஜிட் வேணும்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் எனக்கு 3 டிஜிட் வேணும்னா நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட் வேணும், டாட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் டிஜிட் வேணும்னு கொடுத்தோம்னா அந்த நம்பர் வரும். இப்போ 3 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 3 ஃப்ளோட்டுக்கு அப்புறம் எனக்கு 3 டிஜிட்ஸ் வருது எனக்கு. லென்த் ஆஃப் டிஸ்கிரைபோட காலம்ஸ் அது. ஏன் இதெல்லாம் பிரிண்ட் அந்த 4 காட்டுது, அதான் மேடம் அவுட்புட் நம்பர் ஆஃப் நியூமரிக் காலம்ஸ் ஃப்ரம் ஓகே டிஸ்கிரைப் 4. கீழே எல்லாமே இதாச்சு. ஓகே எஸ் ஓகே மேம், கீழே நிறைய பிரிண்ட் இருக்கிறதுனால அதுவும் வருது மேடம். ஆமா 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 நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தென் இன்க்ளூட் ஆப்ஜெக்ட் கேட்குறோம். ஆப்ஜெக்ட்னா எனக்கு அந்த சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கன்னு சொல்றோம். அதாவது நியூமரிக்கல் டேட்டாவோட இந்த கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குல்ல, இந்த செக்ஸ் ஸ்மோக்கர் ரீஜன் அதையும் சேர்த்து எனக்கு இன்க்ளூட் பண்ணுன்னு சொல்றோம். ஆப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ண சொன்னதுனால இந்த ஆப்ஜெக்டும் சேர்த்து நமக்கு இன்க்ளூட் பண்ணுது. இங்க பாருங்க. ஸோ இதுக்கு இந்த ஏஜுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. இந்த யூனிக் டாப் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாதனால நமக்கு இங்க மட்டும்தான் அதோட டேட்டாஸ் இருக்கும். அதே மாதிரி செக்ஸுக்கு வந்து இந்த மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மினிமம்ல அப்ளிகபிள் ஆகாதனால அதுக்கு வந்து என்ன அப்ளிகபிளோ அது மட்டும் தான் இங்க மேல தெரியும். மற்ற இடத்துல எல்லாம் என்ஏ ஃபில் பண்ணிடும். தென் டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்குறோம். இது ஒரு விசிபிலிட்டிக்காக தான் நமக்கு. ஸோ காலம்லாம் வந்து இங்க இந்த லெஃப்ட்ல இருக்க காலம் வந்து இங்க நமக்கு ரோவா தெரியும். இந்த மாதிரி செக்ஷன் ரோ இதெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காலமா இருக்கும். இது வந்து காலம்ல ரோவா மாறும். டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல. இது அதேதான் காலம் ஆல் இன்க்ளூட் ஆல் கொடுத்துருக்கோம் இதுல. ஸோ ஆல்னா வந்து எல்லாமே எடுத்துக்கும். நியூமரிக்கல் அண்ட் கேட்டகரிக்கல் வேல்யூஸ் ரெண்டுமே சேர்த்து இருக்கிறது தான் இன்க்ளூட் ஆல் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து இந்த இன்க்ளூட்ல வந்து நம்பர்னு கொடுத்தா, அதாவது நியூமரிக் மட்டும் எனக்கு கொடுன்றதுக்கு என்பி டாட் நம்பர்னு கொடுக்கலாம்.
சாரி, பிரிண்ட் போட்டாங்க. ஸோ இந்த விஎஸ் கோட்ல வந்து இந்த ஜூபிட்டர் என்ன பண்ணும்னா, நீங்க இந்த பிரிண்ட்டுக்கு மேனுவல் இந்த ஒரு இந்த கண்டென்ட் ஒன்று கொடுத்துட்டு அந்த இது கொடுத்துட்டு கீழே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா, இந்த லாஸ்டா எது கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். ஸோ இங்க மேலே கொடுத்தது வராது. மேனுவலா நீங்க பிரிண்ட் கொடுக்காம நீங்க இப்போ இது மட்டும் பிரிண்ட் பண்ணீங்கன்னா கீழே ஏதாவது பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ சப்போஸ் இதையும் பார்க்கணும்னா இங்க தனியா நீங்க இது பிரிண்ட் தான் கொடுத்துக்கணும். ரெண்டுமே கொடுக்கணும்னா பிரிண்ட் கொடுத்தா தான் வரும். ஓகேங்களா? தென் அடுத்து வந்து ரீநேம் காலம் கொடுக்குறோம். அதை நான் சொன்ன மாதிரி இந்த காலத்தை வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நேம் ரீநேமர். சப்போஸ் அவங்க 0 1 2 3 கொடுத்துருந்தாங்க, இல்லை காலம் நேமே கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி காலம் நேம் கொடுக்குறது தான் அந்த ரீநேம் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் நேமை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு. அப்புறம் காலம் நேம் என்னன்னா நமக்கு ஆல்ரெடி கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏஜ் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் போட்டிருக்கோம். ஸோ புது காலம் என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன நேமில் வேணுமோ அந்த காலம்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக கொடுத்து ஒரு காலம் நேம்ஸும் சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு இந்த காலம் நேம்ஸ் என்ன பண்றோம், இந்த மாதிரி df.columns equal to காலம் நேம்ஸ் அண்டர்ஸ்கோர் காலம் அண்டர்ஸ்கோர் நேம் இந்த கொடுத்த லிஸ்ட்டை வந்து கொடுத்துறோம். ஸோ இப்போ இங்க இருக்க ஆல்ரெடி இருக்கிற டிஎஃப்ல வந்து இந்த லிஸ்ட்டு போய் உட்காந்துரும். நம்ம என்ன லிஸ்ட்ல கொடுத்துருக்க அந்த காலம் நேம்ஸ் எல்லாமே இந்த காலம்ல போய் ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்க இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எல்லாமே கேபிட்டலாக மாறிடும். ஸோ முன்னாடி வரைக்கும் நமக்கு இங்க பார்க்கும்போது காலம் நேம் வந்து ஸ்மால் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால்ல இருந்தது. ஸோ இப்போ வந்து நமக்கு கேபிட்டல் லெட்டர்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல கொடுத்துருக்கோம். ஸோ n டைமென்ஷனல் இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து எத்தனை டைமென்ஷன்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு இது டேட்டா ஃப்ரேம்னால நமக்கு வந்து 2 டைமென்ஷனல் வருது. இது சீரீஸ்னா வந்து ஒரே ஒரு காலம் இருந்துச்சுன்னா அது வந்து 1 டைமென்ஷனல், என்டிம் வந்து 2 டைமென்ஷனல். தென் ஷேப் df.shape என்ன ஷேப்ல இருக்கு இதோடது. ஸோ df.shapeன்னு கொடுத்து ஷேப் வந்து நமக்கு டப்புள்ல வந்து 2 ரிட்டர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு, அடுத்து வந்து காலம் இருக்கு. ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸாகவும் டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து செகண்ட் இண்டெக்ஸாகவும் கொடுக்குது. ஸோ நம்பர் ஆஃப் இதை வந்து நம்ம இந்த இண்டெக்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். df.shape of 0னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது வரும், df.shape of 1னா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது வரும். தென் அது ரெண்டையும் வந்து எவ்வளோ இருக்கு, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ இருக்கு இது ரெண்டும் சேர்த்து, அதாவது ஒவ்வொரு காலமும் பிளஸ் இந்த காலத்துல இருக்க மொத்த டேட்டா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த ஒவ்வொரு செல்லு நம்ம எக்ஸல்ல பார்க்கும்போது ஒவ்வொரு செல்லுல இருக்க எல்லா செல்லுல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கறது தான் இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ 9366 இருக்கு. 360 செல்ஸ்ல வந்து நமக்கு வந்து டேட்டாஸ் இருக்கு. இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். தென் df.size இந்த சைஸ்ங்கிறது என்னன்னா இந்த ஷேப் நம்ம சொன்னல எத்தனை நம்பர் காலம் இன்ட்டு ரோ. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காலம் இருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது தான் வந்து சைஸ். நம்ம வந்து மேனுவலா இங்க பண்ணி பார்த்தோம். நம்ம df.shape வந்து ஷேப் ஆஃப் 0 அண்ட் ஷேப் ஆஃப் 1 அந்த ஃபர்ஸ்ட் 2 இண்டெக்ஸை மல்டிப்ளை பண்ணோம். இதை நம்ம டைரக்டா பண்றதுக்கு தான் இந்த df.size இருக்கு. இந்த சைஸ் வந்து என்ன பண்ணும், நம்ம இங்க மேல பண்ணதே தான் அதே ரிசல்ட் தான் இங்கே கொடுக்கும். ஸோ இங்க பண்ணல இதே ரிசல்ட்டை தான் வந்து இந்த சைஸ்ன்றது மூலமா டைரக்டா நம்ம எத்தனை செல்ஸ்ல டேட்டா இருக்கு, டோட்டலா எத்தனை செல்ஸ்ல டேட்டா இருக்குன்றது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் அண்ட் ரோ ரெண்டுல இருக்க டேட்டாஸ் வந்து பண்றது தான் இந்த சைஸ்ன்ற மெத்தட் இருக்கு. தென் டைப் இப்போ நம்ம டைப் வந்து நமக்கு இன்ஃபோலே கிடைச்சிரும். பட் நம்ம மேனுவலா இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து என்ன டைப்னு பாக்குறதுக்காக தான் இந்த டைப்ன்ற மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ இங்க பாருங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா ஃப்ரேமை கொடுத்ததுனால நமக்கு வந்து அது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம்னு காமிச்சிச்சு. பாண்டாஸ்ல வந்து 2 இருக்கு, ஒன்னு டேட்டா ஃப்ரேம் ஒன்னு சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சீரீஸ்னா வந்து ஒரே ஒரு காலம் சிங்கிள் காலம் இருக்கிறதா வந்து சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு டேட்டா இருக்க ஒரே காலத்துல ஒரு டேட்டா, அதாவது ஒரு காலத்துல மட்டும் டேட்டா இருக்கிறது. டேட்டா ஃப்ரேம்னா மோர் தென் 1 காலம்ஸ்னா அது வந்து டேட்டா ஃப்ரேமா ட்ரீட் பண்ணும். ஸோ இப்போ வந்து இது வந்து டிஎஃப்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். இதே இது வந்து ஏஜ்ன்ற காலத்தை மட்டும் கொடுத்தோம்னா அது வந்து சீரீஸ். இங்க பாருங்க சீரீஸ்ன்னு வந்திருக்கு பாருங்க. ஸோ என்ன நம்ம ஒரே ஒரு காலத்தை தான் அசைன் பண்றோம். அப்ப இதோட டைப் வந்து பாத்தீங்கன்னா சீரீஸா இருக்கும். இது மோர் தென் 2 காலம்ஸ் இருக்கிறதுனால டேட்டா ஃப்ரேம் சொல்லி கொடுக்குது இதோட டைப். தென் ஹெட் சப்போஸ் நம்மகிட்ட வந்து டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 1 lakh கிட்ட டேட்டா இருக்கு, இல்லை 50,000 டேட்டா இருக்குன்னா நம்ம எல்லா டேட்டாவும் வந்து பார்க்க முடியாது. ஸோ சப்போஸ் ஒரு சின்ன டேட்டா மட்டும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தான் அந்த ஹெட்ன்றது இருக்கு.
ஹெட்னா ஃபர்ஸ்ட் ஹெட்னா டேட்டா ஃப்ரேம்ல இருக்க ஃபர்ஸ்ட் 10 வந்து கொடுக்கும். பை டிஃபால்ட்டா என்ன பண்ணும், 10 கொடுக்கும் நமக்கு. சாரி 5 கொடுக்கும். 5 தான் மேடம். 5 தான் கொடுக்கும். ஆமா. ஸோ நம்ம எப்பவுமே பிரிண்ட் போட்டோம்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேம் மாதிரி கொடுக்காது. பாண்டாஸ்ல வந்து எப்பவுமே என்ன பண்ணும், df டாட் ஹெட்னு கொடுத்தா உங்களுக்கு கரெக்டான அந்த டேபிள் ஃபார்மேட்ல வரும். இங்க பாருங்க. ஸோ இது வந்து வெறும் df டாட் ஹெட்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பாண்டாஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கறதுனால நமக்கு அந்த டேட்டா ஃப்ரேம் பாண்டாஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வரும். நீங்க பிரிண்ட் போட்டீங்கன்னா அது நார்மல் ஒரு பைத்தான் கோட் மாதிரி வந்துடும். உங்களுக்கு என்ன இருக்கோ அது அப்படியே தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்போஸ் எனக்கு 10 வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மென்ஷன் பண்ணி பார்க்கலாம் நீங்க. இல்லை எனக்கு வந்து இதுல இருந்து ஒரு 20 டேட்டா வரணும்னா 20 கொடுக்கலாம் நீங்க. ஸோ 20 நம்பர் ஆஃப் டேட்டாஸ் 0 to 19 வரைக்கும். இது வந்து -7ன்றது ஒரு டாப் இதை வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு 7 தான் வந்து மைனஸ் பண்ணிடும். அதாவது மிடில் இருக்கதை நம்ம பார்க்கணும். ஒரு 50 டேட்டாவுக்கு இடையில, அதாவது ஒரு 50 டேட்டாஸ்க்கு அப்புறம் 51ல இருந்து நமக்கு பார்க்கணும்னா -50 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் 50 ரோஸை வந்து எடுத்துரும். 50 ரோஸ்க்கு அப்புறம் 51ல இருந்து நமக்கு காமிக்கும். ஸோ -7ன்றது இப்போ வந்து மேல இருக்க ஒரு 7 ரோஸை வந்து எடுத்துட்டு 8th ரோல இருந்து நமக்கு காமிக்குது. ஸோ அதான் டேட்டா எப்படி இருக்கு, இடையில இடையில நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த டேட்டா எப்படி இருக்கு, ஃப்ளோ எப்படி இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஹெட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹெட் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்ல டெய்ல்னா என்னன்னா லாஸ்ட்ல இருக்க டேட்டா வந்து ரீட் பண்றது இருக்கு. டெய்ல்னு போட்டோம்னா லாஸ்ட்ல இருக்க ஒரு 5 டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து ரீட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்க டேட்டா 1338 அந்த லாஸ்ட் ரோல இருந்து ஒரு 5 டேட்டா வந்து நமக்கு கொடுக்கும். இது அகைன் அதே மாதிரி 10 லாஸ்ட்ல இருக்க 10 ரோஸ் பாக்குறதுக்கு, இது ஒரு 7 ரோஸை மைனஸ் பண்ணிட்டு பாக்குறதுக்கு, லாஸ்ட்ல இருக்க டெய்ல இருக்க ஒரு லாஸ்ட் 7 ரோஸை வந்து எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு 5 ரோஸ் கொடுக்கும் நமக்கு. தென் டிஎஃப் டாட் காலம்ஸ் நம்ம மேலே பார்த்துருந்தோம். என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு, அந்த காலம் நேமை பிரிண்ட் பண்ணி பாக்குறதுக்கு அந்த காலம் நேம் என்ன டைப்ல வந்து நமக்கு வரும். ஸோ அதோட டைப் பார்த்தீங்கன்னா பாண்டாஸ்ல இருக்க இண்டெக்ஸஸ் பேஸ் இண்டெக்ஸ்ன்றது தான் இதுல வருது. சாரி, அதோட டைப் வந்து ஆப்ஜெக்ட் நம்ம இங்க பார்த்துருந்தோம்ல. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் பண்றோம். சாரி, அதோட காலம் நேம் பிரிண்ட் பண்றோம். இது வந்து அதோட என்ன டைப்ல இருக்கு, இதோட டேட்டா டைப் என்னது, இந்த காலமோட டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ எல்லாமே வந்து இப்படி ஆப்ஜெக்டா தான் கொடுக்கும். இந்த ஃபார்மேட் என்ன பண்ணும், நமக்கு வந்து ஒரு லிஸ்டா கொடுக்கும். இது வந்து ஒரு இண்டெக்ஸா கொடுத்தது நம்ம df டாட் காலம்ஸ்ன்றது. சப்போஸ் இந்த காலத்தை நம்ம எடுத்து வேற ஒண்ணுக்கு ஒரு இன்புட்டா நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கும்போது, ஸோ அந்த காலம்ஸ் வந்து நம்ம ஃபார்மேட்ன்ற மெத்தட் போட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு லிஸ்டா கொடுத்துரும். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நமக்கு வேற எதுக்காவது இன்புட்டா கொடுக்கலாம். நம்ம பின்னாடி ஏதாவது யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மேப் மாதிரி போடணும்னா இந்த காலம் நேம்ஸ் கொடுக்கணும்னா அந்த ஃபார்மேட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலம் நேம்ஸை லிஸ்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லென்த் பாக்குறதுக்கானது லென்த் ஆஃப் அந்த காலம் நேம் கொடுக்குறோம். அந்த லிஸ்டோட இருந்து 7 கொடுக்குது. அப்புறம் இதோட டைப் என்னவா இருக்குன்னா கிளாஸ் லிஸ்டா இருக்கு. நம்ம இப்போ இந்த ஃபார்மேட் போட்டு எடுத்தோம்னா அதுக்கு வந்து அதோட டைப் வந்து லிஸ்டா இருக்கும். அப்புறம் df டாட் வேல்யூஸ். ஸோ இதுல வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு எல்லா வேல்யூஸுமே வந்து ஒரு ரோ மாதிரி கொடுத்துரும் நமக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் நம்பர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் ஒன்லி வேல்யூஸ் இந்த டேட்டா ஃப்ரேம் டு பி ரிட்டன். அதாவது இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஒரு டேட்டா ஃப்ரேம் இல்லாம ஒரு நம்பையா நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். நம்பர் ரெப்ரஸன்டேஷன்ல கொடுக்கும். நம்ம முன்னாடி வந்து டிஎஃப் நம்ம டைரக்டா ஹெட் டெய்லாம் போடும்போது நமக்கு ஒரு டேட்டா ஃப்ரேமா கொடுத்துச்சு. நமக்கு அப்போ இல்லை நம்ம ஏதாவது இதை வச்சு ப்ராசஸ் பண்ண போறோம், நம்பையில் எதுக்காவது ஒரு இன்புட்டா நம்ம கொடுக்க போறோம்னா நம்ம அதை சேஞ்ச் பண்றதுக்கு இந்த df டாட் வேல்யூஸ்னா இருக்கிற காலம் நேம் இல்லாம டோட்டலா எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் இருந்தாலே ஹைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்னும் டேட்டாஸ் வந்து இது ரெண்டுக்கு இடையில ஹைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவுதான் டேட்டாஸ்ன்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ அதோட டேட்டா அந்த லென்த், அந்த டேட்டா டைப்போட லென்த் எவ்வளோ. ஸோ லென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாக்குள்ள இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு டேட்டாஸ் இருக்குன்னா 1338 டேட்டாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட டைப் பண்ணது டைப் வந்து நம்பர் அரேவா இருக்கு, என்டி அரேவா நமக்கு கொடுக்குது. கிளியருங்களா? df டாட் வேல்யூஸ் இது. ஸோ இன்னொன்று மைண்ட்ல வச்சுக்கோங்க, இந்த இதை நீங்க படிக்கும் போதே நீங்க பாத்துக்கோங்க இதுக்கு வந்து மெத்தட் வருமா வராதான்னு.
இப்போ காலம்ஸ்க்குலாம் வந்து மெத்தட் வராது, df டாட் காலம்ஸ் மட்டும்தான் வரும். மெத்தட் போட்டால் உங்களுக்கு வந்து அதை மெத்தட்னா மெத்தட் பிராக்கெட், இந்த மாதிரி டபுள் பிராக்கெட் போடுறீங்களா, இந்த மாதிரி பிராக்கெட் தான் மெத்தட் பிராக்கெட். ஸோ அது வந்து வேல்யூஸ்க்குலாம் வராது, வேல்யூஸ்க்கு வராது, காலம்ஸ்க்கு வராது, சைஸ்க்கு வராது. ஸோ அது எதுன்னு சொல்லி கொஞ்சம் மைண்ட்ல படி ஃபர்ஸ்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது மைண்ட்ல அந்த மாதிரி எதுக்கு வரும் வராதுன்னு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. தென் யூனிக் அண்ட் என் யூனிக், அதாவது எத்தனை இந்த ஏஜ்ல வந்து எத்தனை யூனிக் வேல்யூஸ் இருக்கு. யூனிக் வேல்யூஸ்னா என்னன்னா, இந்த 19 இருக்கு பாத்தீங்களா, அந்த 19 வந்து எத்தனை 19ல எத்தனை வேல்யூஸ் இருக்கு. யூனிக் வேல்யூஸ் வந்து எது எது 19ன்றது யூனிக் வேல்யூ, 18ன்றது ஒரு யூனிக் வேல்யூ, 28ன்றது ஒரு யூனிக் வேல்யூ. இதுல வந்து 22ன்னா இருக்காது. ஸோ சப்போஸ் 22ல யாருமே இல்லைன்னா கொடுக்காது. மற்ற எத்தனை இந்த வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆயிருக்கும். இப்போ 1338க்குமே இந்த 19 வந்து நிறைய டைம் வந்து இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஒரு யூனிக் வேல்யூ. ஸோ அது மாதிரி 18ன்றது ரிப்பீட் ஆயிருக்கும். கண்டிப்பா அந்த ரிப்பீட்டட் ஆன வேல்யூஸ்லாம் என்னென்ன வேல்யூஸை வச்சு அந்த காலம் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த வேல்யூஸ் யூனிக் வேல்யூஸ் காமிக்கும். இப்போ ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு, ஏஜோட யூனிக் வேல்யூஸ் கேட்டிருக்கோம். அப்போ இந்த யூனிக் வேல்யூஸ் வந்து ஒரு லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இது என்னன்னா இந்த வேல்யூஸ் தான் வந்து 1038 டைம்ஸ் வந்து 1338 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அது எத்தனை வேரியேஷன்ஸ்னால இருக்கலாம். இந்த 60 வந்து ஒரு 20 டைம்ஸ் வந்திருக்கலாம், 25 வந்து ஒரு 50 டைம்ஸ் வந்திருக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் தான் வந்து அவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இதோட லென்த் பார்த்தா மொத்தம் 47. இந்த 47 வேல்யூ தான் 1338 டைம்ஸ் வந்து அங்கங்க மாறி 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 வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதோட லென்த் இது. இது வந்து என்ன டைப், இது வந்து என்ன கொடுக்குதுன்னா நமக்கு வந்து என்டி அரேவை கொடுக்குது. சாரி லிஸ்ட்னு சொல்லிட்டேன். லிஸ்ட்னா கமா இருக்கணும், ஒவ்வொரு இடத்துல கமா இருந்துச்சுன்னா அது லிஸ்ட். ஸோ இது வந்து என்டி அரேவா இருக்கு. அப்புறம் அதே மாதிரி ரீஜியனுக்கு போட்டு பார்த்துருக்கோம். ரீஜியன்ல வந்து ஒன்லி 4 யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கு. இது வந்து என்ஏ நம்ம ஒரு பொண்ணதுனால அந்த கவுண்ட் பண்ணி சொல்லுது. அதர்வைஸ் வந்து அந்த சவுத் ஈஸ்ட் இந்த வேல்யூஸ் தான் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்திருக்கு. ஸோ அதோட டைப் அண்ட் இது பார்த்துருக்கோம். ஓகே, மேல இருக்கிறது ரன் பண்ணாது. ஸோ யூனிக்ல என்னன்னா என் யூனிக்னு இருக்கும். இந்த யூனிக்ல வந்து இன்னொரு என் யூனிக்னா எத்தனை கவுண்ட் பண்ணி காமிக்கிறது. நம்ம இங்க வந்து மேனுவலா என்ன பண்ணோம், ஒரு லென்த் போட்டு காமிச்சோம். அந்த யூனிக்கோட லென்த்னு போட்டோன்னா நமக்கு 47 காமிச்சிருச்சு. இப்படி இல்லாம அந்த லென்த் போட்டு காமிக்காம பாண்டாஸ்ல இதுல ஒரு மெத்தட் இருக்கு, அதுதான் என் யூனிக்னு. அதாவது இந்த ஏஜ்ல வந்து எத்தனை என் யூனிக் வேல்யூஸ் வந்து யூனிக் வேல்யூஸோட கவுண்ட், அதுதான் என் யூனிக். இந்த யூனிக் வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த யூனிக் வேல்யூஸோட கவுண்ட் தான் வந்து என் யூனிக். ஸோ இது போட்டால் இது ஆட்டோமேட்டிக்காக 47 காமிச்சிடும். அது மாதிரி ரீஜியன்ல எத்தனை என் யூனிக் இருக்குன்னு காமிச்சா 4ன்னு கொடுத்துரும். கார்டினாலிட்டி, அதாவது இந்த கார்டினாலிட்டின்றது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டாஸ் வந்து இப்போ ஒரு சிட்டி ஒன்று எடுத்துக்கிறோம்னு வைங்க. இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிஸையும் பண்றோம்னா ஒரு 500 சிட்டிஸ் மேல இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிக்கல் வேல்யூவா இருக்கு. சென்னை, கொல்கத்தா, பெங்களூர், கர்நாடகா, அந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் வந்து போடும்போது அது அந்த சிட்டிஸ் நம்ம மிஷின் லேர்னிங்ல என்னன்னா நமக்கு வந்து மிஷினுக்கு வந்து சில அல்காரதத்துக்கு வந்து நம்ம மிஷின் இருக்கிற கேட்டகரிக்கல் வேல்யூஸ் தான் நியூமரிக்கல் வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். நம்ம அப்படியே வந்து கொடுக்க மாட்டோம். இப்போ சென்னைனா சென்னைன்னு கொடுக்க மாட்டோம், இதே வந்து பெங்களூர்னா பெங்களூர்னு கொடுக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து நியூமரிக்கல் வேல்யூவா கேட்டகரிக்கல் வேல்யூஸா நியூமரிக்கல் வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்னா மிஷினுக்கு வந்து என்ன தெரியும்னா 0s and 1s அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் தெரியும். என்னதான் நம்ம கேட்டகரிக்கல் வேல்யூ வச்சிருந்தாலும் அந்த கேட்டகரிக்கல் வேல்யூஸை நம்ம நியூமரிக்கலா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ. இதை மிஷினுக்கு வந்து நம்ம டைரக்டா வந்து மேல் ஃபீமேல்னு கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா மேலுக்கு வந்து 1ன்னு கொடுத்துருவோம், ஃபீமேலுக்கு வந்து 0ன்னு கொடுத்துருவோம். ஸோ 0 ஆர் 1ன்னு கொடுப்போம், இல்லை ஒரு 1 ஆர் 2ன்னு சொல்லி கொடுப்போம். மேல்னா 1, ஃபீமேல்னா 2ன்னு சொல்லி அசைன் பண்ணி மாத்திடுவோம். அதெல்லாம் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங்ல நீங்க பாப்பீங்க, ஃபீச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு அந்த இருக்கிற கேட்டகரிக்கல் வேல்யூஸ் தான் நியூமரிக்கல் வேல்யூஸா மாத்துவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் மொத்தமே வந்து யூனிக் வேல்யூஸ் வந்து 4 தான் இருக்கு. ஸோ இந்த 4க்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட்லாம் வந்து 0, சவுத் ஈஸ்ட் எல்லாம் 0, அப்புறம் வந்து சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் எல்லாம் வந்து 1, அப்புறம் வந்து வேற என்ன யூனிக் வேல்யூஸ் சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் சொன்னோம், சவுத் வெஸ்ட் வந்து 3, இன்னொரு அடுத்த வேலைக்கு வந்து நார்த் வெஸ்ட் இருந்து அது வந்து 4ன்னு சொல்லிட்டு இருக்கிற 4 வேலைக்கும் நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருவோம். ஸோ இங்க என் யூனிக்ல வந்து பார்த்தோம்னா
ஸோ இப்போ வந்து சவுத் ஈஸ்ட்னா 0, நார்த் வெஸ்ட்னா 1, நார்த் ஈஸ்ட்னா 2, நார்த் சவுத் வெஸ்ட்னா 3ன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நியூமரிக்கலா கன்வெர்ட் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு இது வந்து ஈஸியா சின்னதா நமக்கு வந்து n யூனிக் வந்து சின்னதா இருக்கு நம்ம பண்ணிடுறோம். இது வந்து 47 இருக்கு. இப்போ அப்படி இல்லாம கார்டினாலிட்டி என்னன்னா இப்போ ஒரு 500 மேல இருக்கு சிட்டிஸ், 500க்கும் நம்ம நம்பர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு என்னன்னா கார்டினாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதிகமா கார்டினாலிட்டி இருந்துச்சுன்னா மிஷின் வந்து ப்ராசஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது வந்து சில நேரம் அந்த 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 டேட்டா வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த காலத்தை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு இந்த இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இப்போ இவங்களுக்கே எப்படி இருந்திருக்கும்னா ஒவ்வொரு சிட்டிஸா தான் இருந்திருக்கணும். ஒரு 500 சிட்டிஸ் இருக்கணும். அந்த 500 என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 ரீஜனா பிரிச்சுட்டாங்க, சவுத், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட்னு சொல்லி. அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், சப்போஸ் 500 ஸ்டேட் 500 சிட்டிஸ் இருந்துக்குன்னா நம்மளும் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு 100 சிட்டியை வந்து சவுத்லயும், அடுத்து ஒரு 100 சிட்டியை சவுத் நார்த்லயும் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கார்டினாலிட்டி, ஹை கார்டினாலிட்டி வந்து நமக்கு வந்து மிஷின் லேர்னிங்ல வந்து எரர் வந்து அதிகமாக கொடுக்கும். நமக்கு அக்யூரேட் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணாது மிஷின். அந்த மாதிரி அதனால மோஸ்ட்லி எப்படின்னு வந்து ஹை கார்டினாலிட்டி கம்மி பண்றதுக்கு வந்து பார்ப்பாங்க. அதுக்கு தான் இந்த இது வந்து பார்க்குறோம். n யூனிக் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இது ஒரு மெத்தட், அது கார்டினாலிட்டிங்கிறது. ஹை கார்டினாலிட்டி ஆஃப் லேபிள்ஸ் வித்தின் வேரியபிள்ஸ் நோன் அஸ் ஹை கார்டினாலிட்டி. ஹை கார்டினாலிட்டி மே போஸ் சம் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் இன் மிஷின் லேர்னிங் மாடல்ல. அதான் இந்த சிட்டிஸ் மாதிரி அதிகமா இருந்துச்சு, 1000 சிட்டிஸ் கிட்ட இருக்கு அப்படிங்கும் போது நம்ம மேக்ஸிமம் அதை கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ரீஜியன்ஸா இல்ல அதை ஒரு கேட்டகரியா பிரிச்சு அதை இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். டிஸ்கிரைப்ல வந்து எக்ஸ்க்ளூட் நம்பரை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணினா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுக்கும். ஸோ அதுல இருக்க நம்ம இருக்க ஆப்ஜெக்ட் காலத்தை மட்டும் கொடுக்கும். ஆப்ஜெக்ட் வந்து 4 தான் கொடுக்கும். கவுண்ட், யூனிக், டாப் அண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுக்கும். அதுக்கு வந்து 8 கொடுக்கும். நியூமரிக்கலுக்கு வந்து 8 கொடுக்கும். ஸோ இதுல என்ன பண்றோம், இது ஒவ்வொன்றுல இந்த ஒரு ஃபார் லூப் போட்டு அது பண்ணியிருக்கோம். நம்ம மேல பார்த்தோம்னா எத்தனை யூனிக் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த யூனிக் வேல்யூஸ்க்கு தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஃபார் லூப்ல வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த டேட்டா ஃப்ரேமை கொடுத்துருக்கோம். அதுல வந்து எதெல்லாம் வந்து ஈக்குவல் டு ஓவா இருக்கு, அதாவது இந்த கார்டினல் ஆப்ஜெக்ட் வேல்யூஸ்லாம் எது எது இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வேல்யூஸை மட்டும் எனக்கு வந்து டைப் பண்ணு, அதோட யூனிக் வேல்யூஸ் மட்டும் டைப் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0 ஓன் கொடுத்துருக்கோம். அந்த ஓன் என்னன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இந்த இடத்துல என்ன வரும், ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் வரும். ஏஜ் வந்து O1 பார்க்கும், அதாவது ஆப்ஜெக்டான்னு பார்க்கும். ஆப்ஜெக்ட் இல்ல, அது இப்போ வராது. அப்போ செகண்ட் வரும். செகண்ட் வந்து நமக்கு ஏஜ் 6 இருக்கு. ஸோ அப்போ செக்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ அந்த செக்ஸோட கார்டினாலிட்டி வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்த அதோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி பண்ணும். ஸோ அந்த இது வந்து 2 யூனிக் லேபிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி அடுத்தது வந்து எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும், அப்பதான் இந்த இஃப் லூப்ல வரும், வந்துட்டு இந்த இது எத்தனைன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணுது. சப்போஸ் இன்டீஜர்னா அவனுக்கு வந்து இன்டீஜர் 8ன்னு சொல்லி கொடுக்கணும். டீச்சர் ஸோ நம்ம மேல பார்த்தோம் இன்ஃபோல இன்டீஜர் 64 இருந்தது. ஸோ அப்போ இது இன்டீஜர் 64னா ஏஜ் அண்ட் சில்ட்ரன் தான் இன்டீஜர் 64. அப்போ ஒரு ம் மேம் இந்த லென் ஆஃப் டிஎஃப் கார்டினல் டாட் யூனிக்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக என் யூனிக்னே கொடுத்துக்கலாம் இல்லையா? n யூனிக்கே இங்க கொடுத்துடலாம். லென் போடாம ஓகே. போடலாம் வரும். ஸோ வருது. ஓகேங்களா? எஸ் இப்போ மேம். ஃப்ளோட் நம்ம கொடுத்தோம்னா இந்த ஃப்ளோட்ல இருக்க வேல்யூஸ் மட்டும் அதோட கார்டினாலிட்டி. இது வந்து நீங்க வேற எல்ஸ் வச்சு நீங்களே ட்ரை பண்ணலாம். இஃப் வந்து ஆப்ஜெக்டா இருந்தா எனக்கு இது கூட, அதாவது எல்ஸ் இஃப்ல வந்து இன்டீஜர் கொடுக்கலாம். அடுத்த எல்ஸ் இஃப்ல வந்து நீங்க ஃப்ளோட் கொடுக்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம டேட்டு காலம் கூட இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி எல்ஸ் இஃப் எல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதெல்லாம் நீங்க பண்ணி பார்க்கலாம். ஸோ யூனிக் வேல்யூஸ் தான் அகைன் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஏஜ் ஒரு காலத்துக்கு மட்டும் யூனிக் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது அதே தான், இந்த யூனிக் தான் செக் பண்ணியிருக்கோம். யூனிக் n யூனிக் செக் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒரு ஃபார் லூப்ல பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு காலம்ஸ் போகும். இப்போ டிஎஃப் டாட் காலம்ஸ்னா இது ஃபர்ஸ்ட் ஒரு காலம் போகும். ஃபர்ஸ்ட் ஏஜ்ன்ற காலம் போகும், அதோட ஏஜ், அதோட எத்தனை n யூனிக் எவ்வளோ இருக்கு, 47 இருக்கு. அந்த யூனிக் வேல்யூஸ்னா என்னென்ன யூனிக் வேல்யூஸ்லாம் இருக்கு அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் அதோட டைப் என்ன டைப், ஸோ என்டி அரேல இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லூப்லையும் எல்லாத்தையும் உள்ள போட்டுரும். அப்புறம் வந்து வேல்யூ கவுண்ட்ஸ்.
வேல்யூ கவுண்ட்ஸ்னா என்னன்னா நம்ம ஒவ்வொரு வேல்யூ பண்ண யூனிக் வேல்யூஸ் பார்த்தாலும் ஒவ்வொரு வேல்யூஸும் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கரன்ஸ் ஆயிருக்குன்றத பார்க்கறது தான் வேல்யூ கவுண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஒரு வேல்யூ கவுண்ட்ஸ், சாரி யூனிக் வேல்யூஸ். சவுத் ஈஸ்ட்ன்றது ஒரு யூனிக் வேல்யூஸ், நார்த் ஈஸ்ட்ன்றது யூனிக் வேல்யூஸ். ஸோ 4 யூனிக் வேல்யூஸ் இருக்கு ரீஜன்ல. இந்த 4 வந்து எத்தனை டைம் அக்கரன்ஸ் ஆயிருக்கு, இதுல இந்த சவுத் ஈஸ்ட் எத்தனை டைம்ஸ் அக்கரன்ஸ் ஆயிருக்கு, நார்த் ஈஸ்ட் எத்தனை டைம் அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு பாக்குறதுக்கு தான் இந்த வேல்யூ கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி, இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதை வந்து நம்ம பார்ப்போம். நார்மலைஸ்ன்றதை வச்சு தான் வந்து அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சியா ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பண்ணிருக்கோம், நார்மலைஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலைஸ் ஃபால்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துரும். என்ன வேல்யூ இருக்கோ அப்படியே அதோட கவுண்ட்டை வந்து டைரக்டா கவுண்ட் கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் வந்து நார்மலைஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். பை டிஃபால்ட்டா வந்து நார்மலைஸ் வந்து ஃபால்ஸ் தான், நமக்கு அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி. நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதோட கவுண்ட்டை மட்டும் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு நார்மலைஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ நார்மலைஸ் ட்ரூ கொடுத்துருக்கோம். இது வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுக்கும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜில் கொடுக்கும், இந்த வேல்யூஸ் வந்து மொத்த டோட்டல் வேல்யூல வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ இதோட கவுண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1338 இருக்கும். ஸோ அந்த 1338ல சவுத் ஈஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, 27% வந்து சவுத் ஈஸ்ட் இருக்கு, 24% வேல்யூ இவ்வளோ இருக்கு, 24% வந்து சவுத் வெஸ்ட் இருக்கு. ஸோ அதோட ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜில் கொடுக்கும். விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க, ப்ரொபோர்ஷனல். இவ்வளோ ப்ரொபோர்ஷன் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேல்யூ இந்த வேல்யூ ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு. அடுத்து வந்து டிராப் பண்ணே ட்ரூ ஃபால்ஸ். இந்த வேல்யூ கவுண்ட்ஸ் இன்னொரு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மள வந்து என்ஏ வேல்யூஸ், அதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இப்போ சவுத் ஈஸ்ட்ல வந்து 2 என்ஏஎன் காலம் வந்துருப்பாங்க. இப்போ பை டிஃபால்ட்டா வந்து டிராப் பண்ணே ஃபால்ஸ், அதாவது பட் ஃபால்ஸ்னா எனக்கு அதோட சேர்த்தே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த நமக்கு இப்போ இந்த சவுத் ஈஸ்ட்ல மட்டும் 2 டேட்டா வந்து இல்லாம இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்குது. ரெண்டே 2 இருக்கு. டிஃபால்ட் வந்து டிராப் இன் ட்ரூன்னு இருக்குமா மேடம்? அதனால தான் ப்ரீவியஸா காட்டல. கரெக்ட்டா? சாரி, இல்ல டிஃபால்ட்டா வந்து டிஃபால்ட்டா ட்ரூ தான். டிஃபால்ட்டா ட்ரூ தான் சார். ஓகே ஓகே. ஆனா ப்ரீவியஸா நம்ம டிராப் என்ஏ கொடுக்கல, அப்போ வந்து என்ஏங்கிறது வரல. டிஃபால்ட் வந்து ட்ரூ தான். ஃபால்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ஏ வந்திருக்கு, அதனால சொல்றேன். சரி. ஓகே. ஸோ 2 என்ஏஎன் வேல்யூஸ் இருக்கு இதுல. இது வந்து இதுல என்ஏஎன் வேல்யூ வந்து டிராப் பண்ணி ட்ரூ கொடுத்ததுனால எடுத்து காமிக்கல நமக்கு. நார்மலி இது வந்து பர்சன்டேஜ்ல காமிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஸோ இந்த நார்மலைஸ் ட்ரூ கொடுத்துட்டு இன்ட்டு 100%ல காமின்னு சொல்றோம். முன்னாடி வந்து நமக்கு பாயிண்ட்ல வந்துச்சு 24.27 வந்தது. ஸோ நமக்கு பர்சன்டேஜ்ல காமிக்கிறதுக்காக இன்ட்டு 100 போட்டிருக்கோம். 27% வந்து நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி. இது அந்த டிராப் பண்ண வேல்யூ கவுண்ட்ஸ் வச்சு டிராப் பண்ண ட்ரூ ஃபால்ஸ் தான் பண்றோம். ஸோ டிராப் பண்ணி ட்ரூ கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த என்ன வேல்யூ என்ன இருந்தால் கூட நமக்கு வந்து காமிக்காது, தனி காலமாக காமிக்காது. டிராப் பண்ணி ஃபால்ஸ் கொடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு காமிக்குது இதில். தென் நார்மலைஸ் ட்ரூ ஃபால்ஸு. ஸோ நார்மலைஸ் ட்ரூ கொடுக்கும்போது நார்மலைஸ் ட்ரூ கொடுத்தோம்னா நமக்கு வந்து அப்சல்யூட் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து டிராப் பண்ணி ஃபால்ஸ் கொடுத்ததுனால நமக்கு அந்த ஃபால்ஸோட கொடுக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, 0.001% சொல்லிட்டு கொடுக்குது. இப்போ இதுக்கும் கீழே டேட்டா இருக்கு. ஸோ நமக்கு தெரியலன்னா இங்கே கீழே டெக்ஸ்ட் எடிட்டர்ல போகலாம். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுத்தா பக்கத்துலேயே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இதில் ஓப்பன் ஆகும். அவுட்புட் பார்க்கறதுக்காகவே இது ஓப்பன் ஆகும். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். இது வந்து ஷார்ட் ட்ரூ ஃபால்ஸ் இருக்கு. ஷார்ட் ட்ரூனா நமக்கு வந்து ஒரு நிமிஷம் ஷார்ட் ட்ரூ என்ன பண்ணிருக்கு, டிசெண்டிங் ஆயிருக்கு மேடம். வேல்யூஸை வச்சு ஷார்ட் பண்ணிருக்கு. எஸ் டிசெண்டிங்.
டிசெண்டிங்ல டிசெண்டிங் பண்ணிருக்கு. எஸ் மேம். ம் ஷார்ட் ஃபால்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கு 23 24 நமக்கு ரேண்டமா கொடுத்துருக்கோம், எதுவுமே பண்ணல. எஸ் மேம். தென் அசெண்டிங் டிசெண்டிங் வந்து பார்க்கும்போது அசெண்டிங் அசெண்டிங் ட்ரூ என்ன பண்ணிருக்குன்னா இந்த லெக்ஸோகிராஃபிக் ஸ்டார்ட்னு சொல்றேன். அதாவது இந்த இந்த வச்சிருக்க அந்த யூனிக் வேல்யூஸை வச்சு ஷார்ட் பண்ணுது அசெண்டிங் ட்ரூ. அசெண்டிங் ஃபால்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படியே டைரக்டா இந்த இதை வச்சு டிசெண்டிங்ல கொடுத்துருது. ஓகேங்களா, 64 பிக் நம்பர் இருந்து ஸ்மால் நம்பர் வரைக்கும். அசெண்டிங் ட்ரூ கொடுத்தோம்னா இந்த அல்பபெட் ஆர்டர்ல கொடுக்கும். வேல்யூ கவுண்ட்ஸ் ஃபார் 2 காலம்ஸ். 2 காலம்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த டேட்டா ஃப்ரேம் இப்படி இந்த 2 இது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேல்யூ கவுண்ட்ஸ் வந்து வரும். 2 காலம்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கணும்னா ஸோ சவுத் ஈஸ்ட்ல மேல்ல எவ்வளோ இருக்காங்க, அதே சவுத் ஈஸ்ட்ல ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, அதே மாதிரி நார்த் வெஸ்ட்ல ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, மேல் எவ்வளோ இருக்காங்க. நார்மலைஸ் ஃபால்ஸ் கொடுக்கும், அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி டைரக்டா கொடுத்துருக்கு. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சேம் அதே தான். அதாவது 2 காலத்துக்கு கொடுத்துருக்கோம், இதுக்கு 2 காலம்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து 3 காலம்ஸ். வாய்ஸ் இதுவா அது ஓகே. இது வந்து அதே சேம் தான் 3 காலம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ரீஜியன் செக்ஸ் அண்ட் ஸ்மோக்கர் 3 காலம்ஸ் நார்மலைஸ் டு அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ரெண்டுக்கும் கொடுத்துருக்கோம். recalling access 0. நீங்க தான் திறந்து விட்டுருக்கீங்க அத மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த கதவை. டிராப் எண்ணெய் வந்து டிராப் என்ன இருந்துச்சுன்னா அதை வந்து recalling the axis அது axis 0 and axis 1க்காக சாரி இது போட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும் axis 0னா வந்து ரோ அண்ட் 1னா வந்து காலம் ஆர்சின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரோ வைஸா வந்து டெலிட் ஆகணுமா இல்ல காலம் வைஸா டெலிட் ஆகணுமான்னு சொல்லிடுறது தான் இந்த இது axis 0 and axis 1ன்றது. அதாவது ஒரு டேட்டா வந்து எனக்கு ரோ வைஸா டெலிட் பண்ணுமா இல்ல காலம் வைஸா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து பண்ணணுமான்றது தான் இது. காலம் வைஸ் பண்றதுக்கு வந்து ஆக்சிஸ் 1 கொடுக்கணும், ரோ வைஸ் பண்றதுக்கு வந்து ஆக்சிஸ் 0 கொடுக்கணும். இதுக்கு சாம்பிள் போட்டது. தென் வேல்யூ கவுண்ட்ஸோட ஹெல்ப் இந்த ஹெல்ப் ஆஃப் போட்டு இப்போ சப்போஸ் இந்த வேல்யூ கவுண்ட்ஸ் என்ன கொடுக்கும் இல்லைன்னா பேராமீட்டருக்கு எப்படி கொடுக்கணும்னு பார்க்க இந்த ஹெல்ப்ன்ற மெத்தட் இருக்கும். ஸோ ஹெல்ப் டிஎஃப் ஆஃப் வேல்யூ கவுண்ட்ஸ் கொடுத்தாலேயும் உங்க அதோட ஹெல்ப் இது வந்துடும். எதுக்காக, இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு எது ரிட்டர்ன் டைப் என்ன இதோடது, இதுக்கு என்ன பேராமீட்டர் வருது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு தான் இந்த ஹெல்ப் ஆஃப் இருக்கும். ஸோ இந்த ஹெல்ப் ஆஃப் போட்டு நீங்க என்ன மெத்தட் போட்டாலும் அதோட ஈஸியா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது தென் ட்ராப் பண்ணிட்டு இந்த வேல்யூ கவுண்ட்ஸ் தான் வச்சு பார்த்துருக்கோம். இது 2 காலத்துக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ கவுண்ட்ஸ் வந்து வச்சு பார்க்குறோம். ட்ராப் பண்ணி ட்ரூ அந்த ட்ராப் பண்ணி ஃபால்ஸ் வந்து 2 காலத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1 காலத்துக்கு வச்சு பார்த்தோம், இப்போ 2 காலத்துக்கு வச்சு பார்க்குறோம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்போ ஒரே நிமிஷம் அதாவது இந்த இடிஎல்ல ஃபர்ஸ்ட் சொன்ன எவ்வளவு வேல்யூஸ்ல என்னென்ன மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் வந்து இந்த இஸ்என்ஏ நாட் என்ஏன்னு இருக்கு. இந்த இஸ்என்ஏ என்ன பண்ணுன்னா
ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா என்னன்னு சொல்லி அந்த இதை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணும். இஸ் என்ன நாட் என்ன எல்லாமே என்னன்னா ஒரு பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் எத்தனை நம்பர் ஆஃப் இஸ் என்ன நமக்கு இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் நாட் என்ன இந்த வேல்யூ இந்த எத்தனை ட்ரூ இருக்கு எத்தனை ஃபால்ஸ் இருக்கு நம்ம பாக்குறதுக்கு சம்ன்ற மெத்தட் வச்சு தான் பண்ண முடியும். இஸ் என்ன டாட் சம் நாட் என்ன டாட் சம்ன்ற மெத்தட் வச்சு தான் எத்தனை நம்பர்ன்ற அதோட லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் மிஸ்ஸிங் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த 3 இதை செக் பண்றோம். இது மூலமா நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா என்னன்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ த இஸ் என்ன இஸ் டு டிடெக்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இந்த டேட்டா ஃப்ரேம் கண்டுபிடும். இது என்னன்னா எத்தனை இதுல வந்து நான் மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து எத்தனை இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த நாட் என்னன்றது இருக்கு. நான் மிஸ்ஸிங் வேல்யூஸ்னா இருக்கிற அதாவது ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை கொடுக்கும். இஸ் என்னோட ஆப்போசிட். சப்போஸ் எத்தனை செல்ஸ்ல வந்து டேட்டாஸ் இருக்கிறதோ அந்த இருக்கிற கவுண்டை வந்து சொல்றதா வந்து நாட் என்ன. இது வந்து இல்ல இப்போ ஒரு 10 டேட்டால வந்து 4 டேட்டா மிஸ்ஸிங் சொல்லி கொடுக்கும். இந்த இஸ் என்ன வந்து அப்ப 4ன்னு கொடுக்கும். இதே நாட் என்ன போட்டீங்கன்னா 6ல வந்து எனக்கு டேட்டா இருக்குன்னு கொடுக்கும். அந்த இருக்கிற வேல்யூஸோட கவுண்டை கொடுக்கறதா நாட் என்ன. ஸோ இது வந்து மிஸ்ஸிங் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், நாட்னா வந்து ஃபால்ஸ் கொடுக்கும். இது என்ன பண்ணும்னா நாட் அதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா தான் ஃபால்ஸ் கொடுக்கும். மிஸ்ஸிங் வேல்யூ இல்லாம இருக்கிற டேட்டா ஆக்சுவல் டேட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரூ கொடுக்கும். ஸோ இது ஆக்சுவலா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரெண்டுமே கொடுக்கும். நமக்கு எத்தனை கவுண்ட் இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்து இஸ்என்ஐயோட சம்ன்ற மெத்தட் வச்சாதான் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட்ன்றத பார்க்க முடியும். ஸோ இப்போ ரீஜன்ல வந்து எனக்கு இருக்கான்னு சொல்லி செக் பண்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ் என்ன இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இதுல 2 தான் வந்து நான் கொடுத்த டேட்டால உங்களுக்கு கொடுத்த டேட்டா வந்து பியூரா இருக்கும். பட் நான் வச்சிருக்க டேட்டால வந்து 2 வந்து டெலீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனாலதான் எனக்கு இங்கெல்லாம் ட்ரூ கொடுக்குது. இது இருக்கு, ஆமா இந்த இடத்துல மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றதுக்கு 2 வேல்யூ வந்து ட்ரூ கொடுக்குது. இதுல வந்து டேட்டாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஃபால்ஸ்னு வருதுல இது எல்லாமே டேட்டாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இந்த நாட் என்ன பண்ணுன்னா அதே டேட்டாவை தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனா இங்கெல்லாம் வந்து டேட்டாஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ட்ரூ கொடுக்கும், இல்லாத இடத்துல ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ நான் 2 இடத்துல டேட்டா இல்லாம வச்சிருக்கேன். ரோ நம்பர் 3 ரோ நம்பர் 4ல வந்து நான் வந்து டேட்டா இல்லாம வச்சிருக்கிறதுனால அந்த இல்லாத வேல்யூக்கு வந்து ஃபால்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற வேல்யூக்கு எல்லாம் ட்ரூ கொடுக்கும். இது 2 ஆப்போசிட்டா இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட், ஃபர்ஸ்ட் இருந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் இதோட எத்தனை நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபார் லூப்ல போறோம். எல்லா காலத்தையுமே வந்து ஒரு ஃபார் லூப்ல போட்டு அந்த நாட் எண்ணை அண்ட் இஸ் எண்ணை போடுறோம். ஏஜ் காலம் ஹேஸ் 1338 வேல்யூஸ். அதாவது நாட் எண்ணை போடும்போது நாட் எண்ணையோட சம்மு கொடுக்குறோம். அப்ப எத்தனை வேல்யூஸ் இருக்கிற வேல்யூஸை கொடுக்கறதா நாட் எண்ணை. அப்ப இவ்வளவு வேல்யூஸ் இருக்கு. ஸோ இஸ் எண்ணை என்ன பண்ணும், மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தா கொடுக்கும். அப்ப இதுல எத்தனை மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு, அப்ப 0 மிஸ்ஸிங் வேல்யூஸ், ஸோ நோ மிஸ்ஸிங் வேல்யூஸ். அதே மாதிரி இந்த செக்ஸ் காலத்துல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு, எவ்வளவு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. நம்ம இதுல பார்த்தோன்னா பிஎம்ஐ ஃபுல்லா இருக்கு, சில்ட்ரன் ஃபுல்லா தான் இருக்கு, ஸ்மோக் இருக்கு. ரீஜன்ல நான் 2 வச்சிருக்கேன். ஸோ அப்ப அந்த 2 தான் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு, இங்க 2 கம்மியா கிடைக்கும். ஸோ இந்த தான் வந்து இதோட கவுண்ட் இருக்கும். இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. ஆல் அண்ட் எனி அன்னைக்கு சார் சொல்லியிருந்தது. இப்ப எனின்னா என்ன ஆகும்னா ஏதாவது 1 இருந்தா கூட எனக்கு வந்து கொடுத்துரு. நாட் எண்ணெயில வந்து ஒரே 1 இருந்தா கூட எனக்கு வந்து அது கொடுத்துருன்னு சொல்றதுதான் வந்து இந்த நாட் எண்ணெய்ன்றது இருக்கும். இந்த ஆள் வந்து என்ன பண்ணணும்னா எல்லாமே அதாவது எல்லாமே வந்து ஆன்ல இருந்தாதான் எல்லாத்துலயுமே வந்து ஒரே ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸ் கூட இருக்கவே கூடாது. ஒரு எல்லா வேல்யூஸ்லயுமே வந்து ஃபில்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஆள்ன்றது கொடுக்கும். இந்த ஆல் அண்ட் எனிங்கிறது இது பைத்தான் பில்டின் ஃபங்க்ஷனு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் செகண்ட் வந்து ஆல் நாட் எண்ணெயில ஆல் இருக்கு. ஸோ ஆள்ல வந்து இதுல வந்து எல்லா ஆளுமே வந்து ட்ரூ தான், 1 கூட மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்ல. இதுல வந்து என்னன்னா 2 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து அந்த 2 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கனால இது ஒண்ணு இருந்தா கூட வந்து நமக்கு இது காமிச்சிடும். ஆள்ல வந்து என்ன வந்து காமிச்சுன்னா எல்லாமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அது ட்ரூன்னு கொடுக்கும். ஏதாவது ஒரு நம்பர் இல்லைன்னா கூட அது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். பட் இந்த எனினா என்ன பண்ண, எனில வந்து நமக்கு காமிக்கவே இல்லை பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ரீஜன்ல வந்து நமக்கு இருக்கு, எனில வந்து நமக்கு காமிக்கல. ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது எல்லாமே ஏதாவது ஒன்று எனிங்கும் போது ஏதாவது 1 இருந்தா கூட போதும், ஒரு ட்ரூ இருந்தா கூட போதும் அப்படின்னு பாக்குறது தான் வந்து எனி. இந்த ஆள் வந்து என்ன பண்ணும், எல்லாமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அது ட்ரூ கொடுக்கும். ஏதாவது 1 ஃபால்ஸ் இருந்தா கூட நமக்கு வந்து ஃபால்ஸ் தான் கொடுக்கும். அதுதான் இந்த ஆல் அண்ட் எனி. அப்புறம் அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூஸ் காட்டுகிறோம். இப்போ வந்து ரீஜன்ல வந்து தான் நான் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் வச்சிருக்கேன். ஸோ அதோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி பாக்குறதுக்கு ஸோ அதோட வேல்யூ கவுண்ட்ஸ் போட்டு டிராப் பண்ணி போட்டு அதோட அதோட லென்த் டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த இது டிவின்ட்டு 100 போட்டோம்னா அதோட மிஸ்ஸிங் வேல்யூஸோட பெர்சன்டேஜ் வரும். ஓகேங்களா?
இது பர்சன்டேஜ் மிஸ்ஸிங் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான அனதர் மெத்தட்ஸ். ஸோ இதுவும் அதோட இஸ்னல்லோட சம் டிவைடட் பை அந்த 1365 இன்ட்டு 100 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் அது. ஸோ ரீஜனில் மட்டும் இவ்வளோ இருக்கு, மற்றதுல எல்லாத்துலேயும் 0 தான். இது எல்லாத்தையுமே வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லாதனால இதில் மட்டும் மொத்த வேல்யூவில் ஒரு 0.14% தான் இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா 50 டேட்டா கிட்ட 20% டேட்டா இருந்துச்சுன்னா 20% மிஸ்ஸிங், இந்த ரீஜனில் வந்து ஒரு 20% மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வரும். தென் another way to find in the percentage of missing values. இது அதுதான் நிறைய மெத்தட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் டிஎஃப் 15th வந்து டேட்டா டைப்ஸ். அதோட டி டைப்ஸ்ன்னு போட்டோம்னா ஒவ்வொன்றும் என்னென்ன டேட்டா டைப்ஸ்ன்னு காமிக்கும். ஏஜ் வந்து என்ன டேட்டா டைப்பு, ஆப்ஜெக்ட் என்னது, ஸோ இதெல்லாம் இன்ட்டு 64. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி எதுக்காவது ஒரு இன்புட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டி டைப்ஸு, அதோட காலம்ஸை லிஸ்ட்டாக மாற்றி கொடுக்குறது, என்டிஆர்ஏவை மாற்றி கொடுக்குறது, இந்த ஃபார்மேட்டுன்னு பார்த்தோம் காலம்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து வேற எதுக்காவது நீங்கள் இன்புட்டாக பின்னாடி கொடுக்கும்போது யூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. தென் காலம்ஸ் கவுண்ட். கவுண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஃபோ பார்த்துருக்காங்க. இதுலேயே வந்து நமக்கு கவுண்ட் சொல்லிடும் எவ்வளோ டேட்டாஸ் என்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணுறோம். லென்த் ஆஃப் கவுண்ட் கொஞ்சம் மியூட்ல பண்ணுங்களேன். ஸோ டிஎஃப் கவுண்ட் ஆக்சிஸ் 0. ஆக்சிஸ் 0ன்னா என்னன்னா ஆக்சிஸ் 0 வந்து லெஃப்ட் டு ரைட்டு போகும். ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டாஸ் அதாவது லெஃப்ட் டு ரைட் ரோ வைஸா கவுண்ட் ஆகும். ஸோ அப்போ ரோ இந்த மாதிரி கவுண்ட் ஆகும். இந்த இதில் வந்து எத்தனை இது இருக்கு ரோ லெஃப்ட், அதாவது இது லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட்ல இருந்து போகும். 0க்கு வந்து இங்க எத்தனை காலம் இருக்கு, காலம் வைஸா பண்ணும். ஸோ ஏஜ் 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த 0னாலே இந்த ரோ கவுண்டிங் பண்ணும். ஸோ அந்த ரோ வைஸா வந்து, அதாவது ரோ வைஸானா இந்த லெஃப்ட் டு ரைட்டா போறதுதான் வந்து இந்த 0ன்றதுவாங்க. 0 ஆக்சிஸ் 0ன்னு போடுறது. ஆக்சிஸ் 1ன்னு போட்டா என்னன்னா காலம் வைஸா கவுண்ட் ஆகும். அதாவது இந்த மாதிரி போகும். ஏஜ்ன்ற காலம் இந்த மாதிரி ரோ இந்த கவுண்ட்ல போகும். ஸோ டாப் டு பாட்டமா போகும். இது வந்து டாப் டு பாட்டம்னா ரோல இருந்து ரோ வைஸா போகும். அது வந்து லெஃப்ட் டு ரைட்டா போகும். 0னா இது வந்து காலமா போகும்னா டாப் டு பாட்டமா போகும். ஆக்சிஸ் 1ன்னு போட்டீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்சிஸ் 0 போட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை காலம் இருக்கு, 7 காலம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ தான் ஆக்சிஸ் 0வோட லென்த் போட்டிருக்கோம் நினைக்கிறேன். செகண்ட் ஒன். ஸோ இது கவுண்டோடது, இதோட லென்த் 7ன்னு போட்டிருக்கோம். இது வந்து எத்தனை கவுண்ட்னு சொல்லி காமிக்கிறோம். ஸோ கவுண்ட்டுங்கும் போது ஒவ்வொரு காலத்தோட கவுண்ட், ஏஜ்ல எவ்வளோ கவுண்ட் இருக்கு, செக்ஸ்ல எவ்வளோ கவுண்ட், இந்த ஒவ்வொரு கவுண்ட்டும் தனியாக கொடுக்கும். ஆக்சிஸ் 0 பேஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்றோம். அப்புறம் வந்து அதோட டைப் என்னன்னு செக் பண்றோம். அந்த கவுண்ட் பார்க்குறோம். அந்த கவுண்டோட டைப் என்னன்னா சீரீஸா இருக்கும். இப்போ இங்க இது கொடுத்துருக்கோம்ல, இது வந்து ஒரு சீரீஸா தான் கொடுக்கும். எத்தனை இருக்குன்னு சொல்லி ஒரு காலத்து மொத்தமா ஒரு காலத்துக்கும் ஒரு வேல்யூ, ஒரு காலத்துக்கு ஒரு வேல்யூவா கொடுக்கறது வந்து சீரீஸா கொடுக்கும். தென் ஃப்ளோட். டி டைப் வரைக்கும் பார்த்தாச்சு. இதுல வந்து நியூமரிக் ஒன்லி ட்ரூ கொடுத்தோம்னா இருக்கிற நியூமரிக் காலத்துல மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்றோம். ஸோ நம்ம டேட்டா செட்ல இருக்க நியூமரிக் காலத்தோட கவுண்ட் மட்டும் கொடுக்கும். ஸோ அது நியூமரிக் ஒன்லி. தென் அதோட லென்த் கொடுக்குறோம். நியூமரிக் ஒன்லியோட அந்த காலத்தோட லென்த், இந்த 4 காலம் இருக்குல்ல, அந்த 4 காலத்தோட லென்த். தென் நியூமரிக் ஃபால்ஸ் கொடுத்தோம்னா மொத்தமா எல்லாமே கொடுத்துரும். ஏஜ், செக்ஸ் எல்லாமே நியூமரிக் அண்ட் கேட்டகரிக்கல் எல்லாவோட காலத்தோட இதுவும் அதோட வேல்யூஸும் சேர்த்து அதோட லென்த்துக்கு செக் பண்ணியிருக்கோம். ஸோ நியூமரிக் ஒன்லி ஃபால்ஸ் கொடுத்தோம்னா எல்லாமே கொண்டுரும். பை டிஃபால்ட் வந்து நியூமரிக் ஒன்லி ஃபால்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தோம் ஆக்சிஸ் 0 வச்சு பார்த்தோம். ஆக்சிஸ் 1 கொடுத்தோம்னா என்னன்னா லெஃப்ட் டாப் டு பாட்டம் கம்ப்ளீட் ஆகும். அதாவது ஒவ்வொரு ரோ பை ரோவா பண்ணணும். இந்த ரோ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி எத்தனை கவுண்ட் 1 2 3 4 இந்த மாதிரி கவுண்ட் ஆகும். ஸோ இது வந்து காலம் வந்து கவுண்ட் ஆகும். காலம் கவுண்டிங் சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு வர்றது வந்து டாப் டு பாட்டமாக தான் வரும் 1ங்கிறது.
ஸோ அப்போ இதோட ஆக்சிஸ் வந்து 1 போட்டோம்னா என்ன ஆகும்னா எத்தனை இருக்குன்னா 1338 இருக்கு. ஸோ அந்தோட லிஸ்ட் தான் கவுண்ட் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கவுண்ட் ஆக்சிஸ் 1ன்னு என்ன ஆகும்னா 0ல வந்து எத்தனை இருக்கு? 7 இருக்கு. 1 இண்டெக்ஸ்ல 0 இண்டெக்ஸ்ல 1 இண்டெக்ஸ்ல எத்தனை இருக்கு? ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அதே மாதிரி அந்த ஆக்சிஸ் 3ல வந்து 7 இருக்கு. ஆக்சிஸ் 4ல 3 இருக்கு. சாரி 7 இருக்கு. ஆக்சிஸ் 5ல வந்து 7 வேல்யூஸ் இருக்கு. ஆக்சிஸ் 8ல வந்து 7 வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போகும். அதோட கவுண்ட் கொடுக்கும் இங்க. நான் வந்து இங்க ரீஜன் வந்து 3 வந்து 6ல பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து எனக்கு மிஸ் ஆகுது. எந்த இதுல கமெண்ட் ஆகுது? 3 and 4. இங்க 3ல பாத்தீங்கன்னா எந்த வேல்யூஸ் மிஸ் ஆயிருக்கு? ரீஜன் இங்க இருக்கு பாருங்க. இங்க வந்து ரீஜனை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து அங்க ரீஜன் இதாகுது 3 and 4. தென் அதோட என்ன இருக்குன்னா அது சீரீஸா இருக்கும். தென் ஃப்ளோட் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றேன். அதாவது நியூமரிக் ஃபால்ஸ் கொடுத்தோம்னா ஒன்லி ஃப்ளோட் இருக்க வேல்யூ மட்டும் தான் எனக்கு கொடுக்கும். பட் இது ஃப்ளோட் நம்ம எடுக்காது. அங்க ரோ வைஸ் கவுண்டிங் எல்லாமே தான் நமக்கு கொடுக்கும். ஸோ அதோட லென்த் செக் பண்ணிருக்கோம். ஷார்ட் வேல்யூஸ் இந்த நியூமரிக் ஒன்லி ட்ரூல வந்து வேல்யூஸ் வந்து ஷார்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். அது நியூமரிக்கா இது அதாவது ஆல்பபெட் ஆர்டர்ல வந்து நமக்கு இதுவா இருக்கு. BMI தென் மெமரி யூசேஜ். DF மெமரி யூசேஜ் என்ன பண்ணும்? நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு மெமரி எடுத்திருக்கு. இப்போ நம்ம டைரக்டா வந்து இண்டெக்ஸ் ட்ரூ கொடுத்துருக்கோம், இண்டெக்ஸ் ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். இண்டெக்ஸ் ட்ரூனா நமக்கு இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்காது. சாரி இண்டெக்ஸ் ட்ரூனா இண்டெக்ஸோட எவ்வளவு இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு மெமரி எடுத்திருக்குன்னு காமிக்கும். இந்த இடத்துல வருது பாத்தீங்களா? இண்டெக்ஸ் நமக்கு தெரியாது. பட் ஆனா அது இண்டெக்ஸோட தான் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ்க்கு வந்து எவ்வளவு வேல்யூ இருக்கு, ஏஜுக்கு வந்து எவ்வளவு வேல்யூ மெமரி எடுத்திருக்கு, செக்ஸுக்கு எவ்வளவு மெமரி எடுத்திருக்கு, ஸோ எல்லாத்துக்கும் எவ்வளவு மெமரிஸ் வந்து எடுத்திருக்குன்னு காமிக்கும். இண்டெக்ஸ் ஃபால்ஸ் கொடுத்தோம்னா இந்த இண்டெக்ஸோட நம்ம வந்து கொடுக்காது நமக்கு. ஸோ இங்க மேல இதுக்கு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கு, டேரக்டா ஏஜ்ல இருந்து கொடுத்துருக்கு. ஸோ அது இண்டெக்ஸ் ட்ரூ அண்ட் இண்டெக்ஸ் ஃபால்ஸ். டீப் ஃபால்ஸ்ன்னு சொல்லி டீப் ஃபால்ஸ்னா என்ன ஆகும்னா அது மேலோட்டமா, அதாவது ரேம் லெவல்ல போய் இன்டெப்தா சிஸ்டமோட OS லெவல்ல செக் பண்ணாது. எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கு என்னன்னு சொல்லி கொடுக்காது. ஸோ மேலோட்டமா எவ்வளவு இருக்கும், ஒரு இன்டீஜர்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல ஒரு அப்ராக்சிமேட்டா தான் கொடுக்கும். பட் டீப் ட்ரூன் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இன்டீஜருக்கு எவ்வளவு ஆகும். இப்போ இது நமக்கு இந்த செக்ஸ் வேல்யூ என்னன்னா அது வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ. ஸோ கேட்டகரிக்கு வந்து எப்போ அதிகமாக எடுத்துட்டு பாருங்க. ஸோ இப்போ கேட்டகரிக்கலுக்கு எவ்வளவு எடுத்திருக்கு, நியூமரிக்கலுக்கு எவ்வளவு எடுத்திருக்கு, இது ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ. கேட்டகரிக்கல் வேல்யூக்குன்னா நமக்கு வந்து அதிகமாக ஸ்பேஸ் எடுக்குது பாருங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம், இந்த கேட்டகரிக்கல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம நியூமரிக்கலா கன்வெர்ட் பண்ணிடுவோம். நம்ம அடுத்து வந்து மிஷின் லேர்னிங்ல பார்ப்போம். இந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்மோக்கர், சார்ஜ், ரீஜியனு, அப்புறம் வந்து அந்த செக்ஸ் இது எல்லாமே வந்து 0s and 1s மாத்திடுவோம் நம்ம. அது பேர் என்கோடிங் சொல்லுவாங்க. லேபிள் என்கோடிங், ஒன் ஹாட் என்கோடிங், இந்த மாதிரி என்கோடிங்ஸ் இருக்கு. அந்த என்கோடிங் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் போகும்போது மிஷினுக்கு போகும்போது 0s and 1s மட்டும் தான் போகும். ரெண்டாவது ஸ்கேலிங் ஒன்று இருக்கு, ஸ்கேலிங்கும் பண்ணிடுவோம். எல்லாரும் ஒரே யூனிட்டா ஸ்கேல் பண்ணிடுவோம். தென் கார்லேஷன். இந்த கார்லேஷன் எதுக்கு பண்றோம்னா இந்த ஒவ்வொரு இன்புட் ஃபீச்சருக்கு என்ன என்ன கோஆர்டினேஷன் இருக்கு, அதாவது இந்த ஏஜுக்கும் இந்த செக்ஸுக்கும் என்ன இருக்கு. அதாவது ஏஜ் இன்க்ரீஸ் ஆனா சாரி இந்த ஏஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, இல்ல ஏஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சார்ஜஸ் டிக்ரீஸ் ஆகுதா, இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அதை பாக்குறது தான் வந்து கார்லேஷன் சொல்லுவாங்க. இல்ல அவங்க மெயிலா இருக்கிறதுனால அவங்க அதிகமா பே பண்றாங்களா, இல்ல மேலா இருக்கிறதுனால அவங்க அதிகமா பே பண்றாங்களா, இது ரெண்டுக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோட சொல்ல முடியாது. நம்ம டேட்டா செட்டை பார்த்தோன்னு சொல்ல முடியாது. இப்ப மேலுக்கு எல்லாம் ஃபீமேல் எல்லாமே அதிகமா பே பண்றாங்களா, இல்ல மேல் எல்லாமே கம்மியா பே பண்றாங்களா, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது இந்த ஒவ்வொரு காலத்தையும் ஒன்னொன்னு வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன, இந்த BMI வந்து அதிகமா இருக்கிறவங்க வந்து நார்த் ஈஸ்ட்ல அதிகமா இருக்காங்களா, சவுத் ஈஸ்ட்ல அதிகமா இருக்காங்களா, இல்ல இந்த BMIக்கும் அவங்க அதிகமா அவங்க பேமெண்ட் பண்றதுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, இது மாறினா இதுவும் மாறுதா, இல்ல இது கம்மியாச்சுன்னா அதுவும் கம்மியாகுதா. ஸோ இதை பாக்குறது தான் வந்து இந்த கார்லேஷன் சொல்லுவாங்க. இந்த கார்லேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவோம். ஒரு இன்புட் ஃபீச்சருக்கும் இன்னொரு இன்புட் ஃபீச்சருக்கும், இல்ல வந்து இன்புட் ஃபீச்சருக்கும் டார்கெட்டுக்கும் ஏதாவது இருக்கா, இதை மாறினோம்னா அது மாறுதா, அப்படி மாதிரி பாக்குறதா வந்து இந்த கார்லேஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது.
ஸோ அது கொடுக்க சிமிலாரிட்டி, ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு இருக்க சிமிலாரிட்டி, பேஷண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், என்ன இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் வந்து இந்த கார்லேஷன். இந்த கார்லேஷன் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாவும் இந்த வேல்யூஸ் வச்சும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஹீட் மேப் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹீட் மேப் வச்சு சிபான்ல வந்து ஹீட் மேப் இருக்கு, மேட் பிளாட்ல இருக்கு, பிளாட்லி ஜிஜி பிளாட் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ அந்த ஹீட் மேப்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த எவ்வளவு வந்து அந்த அந்த கலர்ஸ் வந்து ஹீட் மேப்ஸ் அன்னைக்கு காமிச்சிருப்பாரு. இந்த கலரை வச்சே வந்து இது இருக்கு எப்படி கார்லேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் கார்லேஷன். இதுக்கு வந்து மெத்தட் வந்து CORRன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. இட்ஸ் ப்ரொவைட் த பாண்டாஸ் லைப்ரரியில இருந்து used to calculate the correlation between numerical variables in the data frame. இது வந்து numerical values வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? The correlation is a statistical measure that indicates even to the two variables change together. அதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆனா அடுத்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது ஆகலையா? ஒரு சிலது என்ன பண்ணா சேஞ்சே ஆகாது. நீங்க என்னதான் ஒரு இதை சேஞ்ச் பண்ணாலும் அடுத்த வேல்யூ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோ கார்லேஷன், இதுக்கு அதுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கார்லேஷன்ற மெத்தட் என்ன பண்ணும், சில வேல்யூஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூஸை வச்சு தான் அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும் எப்படி கார்லேட் ஆயிருக்கு, ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப இந்த வேல்யூஸ் எதுக்குள்ள ஆசிலேட் ஆகும்னா -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கும். -1.0ல இருந்து +1.50 இருக்கும். இந்த வேல்யூஸ் மோஸ்ட்லி இதுலதான் இருக்கும். 0.5, 0.1, அதாவது -1ல இருந்து 0ல இருந்து 0.1, 0.2, 0.3ல இருந்து அந்த 1 வரைக்கும் போகும். 0.9 அந்த 1 வரைக்கும் போகும். மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கார்லேஷன் இட் இண்டிகேட்ஸ் த பெர்ஃபெக்ட். இப்போ 1 இண்டிகேட்ஸ் என்னன்னா பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். அதாவது ஒரு இப்போ காலத்துக்கும் ஒரு இந்த இடத்துல இந்த ஏஜுக்கும் இந்த சார்ஜஸ்க்கும் பண்ணும்போது 1ன்றது வந்துச்சுன்னா அப்போ இது ரெண்டும் கார்லேட் ஆயிருக்கு, பாசிட்டிவா இதுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அப்படி இல்லை, நெகட்டிவ்ல இருக்கு, 0ல இருந்துச்சு, -1ல இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில நெகட்டிவ் கார்லேஷன்ல இருக்கு. அதாவது நெகட்டிவ் கார்லேஷன்னா உங்களுக்கு ஏஜ் இன்க்ரீஸ் ஆக அவங்களோட சார்ஜஸ் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் கார்லேஷன்ல போகும். ஓகேங்களா? அதை பிளாட் பண்ணி எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ 0 இருந்துச்சுன்னா எந்த கார்லேஷனுமே இல்லை, ஏஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் சார்ஜஸ்க்கும் எதுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இது ஒரு தனியா ஒரு ட்ராக்ல போகும், இது ஒரு தனி ட்ராக்ல போகும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நோ கார்லேஷன் அர்த்தம். ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்கு வந்து பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன், இது வந்து ஸ்ட்ராங் இப்போ பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷனா இப்போ இடத்துல இந்த இது பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இதுல இந்த எக்ஸ்ல வந்து 1 இருக்கும்போது ஒய்ல 1 தான் இருக்கு. எக்ஸ்ல 2 இருந்துச்சுன்னா ஒயின் 2, எக்ஸ்ல 3னா ஒயின் 3. ஸோ ஒவ்வொன்றும் இந்த வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது பாத்தீங்களா, இதான் வந்து பெஸ்ட் ஃபிட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாட் பண்றோம் பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கார்லேஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து லீனியர் ரிக்ரெஷன்ற இது பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அல்காரிதத்துல இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைவாங்க. இந்த லைனுக்கு வந்து இந்த நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஃபிட், நம்ம பண்ணிருக்க லீனியர் ரிக்ரெஷன்ல நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து இது பாத்தீங்கன்னா வீக் பாசிட்டிவ்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு இப்போ இது ஒரு சப்போஸ் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைனா வச்சுக்கோங்க. இந்த லைன்ல வந்து எதெல்லாம் வந்து ஒட்டிட்டு இந்த லைன் மேலேயே இருக்குன்னா இப்போ இது வந்து எரர் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எரர் வந்து அதிகமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த டாட்டர் லைன்ஸ்க்கும் இந்த லைனுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் தெரியுதுங்களா, இந்த லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போது பாருங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமும். ஸோ அப்ப இதுக்கு இடையில வந்து எரர் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் ரிலேட்டே ஆகலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன இருக்குன்னா ஸ்ட்ராங் நெகட்டிவ்னு சொல்றாங்க. நெகட்டிவ்னா என்னன்னா இப்போ வந்து இங்க இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வந்து இங்க இருக்கும்போது எக்ஸ் வந்து 1 தான் இருக்கு. அப்போ ஒய்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க 10 கிட்ட இருக்கும். ஸோ எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் வந்து 10 இருக்கு. அதே எக்ஸ் 2 இருக்கும்போது ஒய் வந்து ஒரு 8 இருக்கும். எக்ஸ் 3 ஆகும்போது பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் வந்து குறைஞ்சிட்டே போகும். இப்போ எக்ஸ் இங்க 10 இருக்கும்போது ஒய்யோட பாயிண்ட் வந்து 1 தான் இருக்கும். ஸோ அதுவும் பாருங்க நெகட்டிவா கார்லேட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக எக்ஸ் இந்த சைட்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது பாருங்க. ஸோ இங்கதான் ஒய்ஏ வேல்யூ வந்துடும். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒய் இந்த இடத்துல இருக்கும், எக்ஸ் இங்க வந்து 10 இருக்கும், ஒய் வந்து 1 இருக்கும். ஸோ அப்ப ஸ்ட்ராங்கா நெகட்டிவா கார்லேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா வீக்னா என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் நெகட்டிவா இருக்கு. பட் இது பாத்தீங்கன்னா வந்து வீக் நெகட்டிவ் தான். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்ல முடியாது, இந்த பெஸ்ட் ஃபிட் லைனை விட கொஞ்சம் தான் போயிருக்கு. ஸோ அப்ப இது வந்து வீக் நெகட்டிவ், இது வந்து மாடரேட் நெகட்டிவ்.
மாடரேட்னா ஓரளவுக்கு, அதாவது பெஸ்ட் ஃபிட் லைனுக்கு பக்கத்துல எதுவுமே இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஃபிட்டா இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஈவனா, அதாவது இந்த இது எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது ஈவனா இருக்கும். அதாவது எக்ஸ் 1 இருந்தா ஒய் வந்து 10, எக்ஸ் 2 இருந்துச்சுன்னா ஒய் வந்து 9, எக்ஸ் 3 ஆச்சுன்னா ஒய் வந்து 8. ஸோ அதுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கும். நெகட்டிவா இருந்தா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கார்லேஷன். நோ கார்லேஷனா பாருங்க, இதுக்கு அதுக்கும் எதுவுமே நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியல. அதாவது ஒரு இடத்துல பார்த்தா எக்ஸோட வேல்யூ இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கரெக்டா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கம்மியா இருக்கு, ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு கன்க்ளூஷனுமே இதுல வர முடியாது. ஸோ ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு இடத்துல கம்மியாகுது, ஒரு இடத்துல கம்மியா இருந்தா இன்னொரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் கார்லேஷன், சாரி நோ கார்லேஷன் சொல்லிடுவாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் கார்லேஷன் கூட ஓகே. சில டேட்டாஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா இப்போ இயர் ஒரு இதுல ஒர்க் பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தர் இயர்ஸ் வந்து ஏற அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஏறிட்டே போகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கார்லேஷன். இது வந்து இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க, அவங்க நம்பர் ஆஃப் அந்த ஒவ்வொரு வருஷமும் ஏற அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டும் கூட்டிட்டே போவாங்க. இது வந்து சார்ஜஸ் இங்க போடுறோம்னு வைங்க ஒய் ஆக்சிஸ்ல, எக்ஸ் ஆக்சிஸ்ல அவங்களோட ஏஜ் போடுறோம், ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போடுறோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அது வந்து ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லலாம். நெகட்டிவ் கார்லேஷன் என்ன சொல்லலாம்? சார் வந்து இது கூட சொல்லியிருந்தாரு உங்களுக்கு. கார்லேஷனுக்கு வந்து ஏஜ் ஆக ஹெல்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏஜ் ஆக ஹெல்த் வந்து வீக் ஆகும். ஹெல்த் வீக் ஆகுங்களா? ஏன் அப்படி நெகட்டிவா சொல்றீங்க? நீங்க தான் நெகட்டிவ் கார்லேஷன் தானே கேட்டீங்க. கேட்டேன், அதுக்காக எல்லாருமே ஏஜ் ஆனா பாடி இதாகும்னு கட்டாயம் இல்லையே. எத்தனையோ பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களே. இல்ல இப்ப எனிவே ரிவர்ஸ் ஆகும் இல்லையா உங்களோட ரிவர்ஸ். ஏஜிங், பாடி ஏஜ் ரிவர்ஸ் ஆகும்ல. ஓகே. இது அந்த சார் வந்து என்ன சொல்றாருன்னா ஐஸ்கிரீம் அண்ட் காஃபியை வச்சு சொன்னாரு. Yes, ma'am. சம்மர்ல Yes. வந்து எப்படி இருக்கும்னு சொன்னாரு. அதே இது காஃபி சேல்ஸ் வந்து சம்மர்ல எப்படி இருக்கும், விண்டர்ல எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. Yes. சோ அது ஒண்ணு சொல்லலாம், சீசனல் பேஸா சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எக்ஸாம் நெருங்க நிறைய படிப்போம். ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறப்ப கம்மியா படிப்போம், எக்ஸாம் நெருங்க நிறைய படிப்போம். ஓகே. அது மாதிரி அதுவும் கூட சார் சொன்னாரு. அதாவது எக்ஸாம் வந்து எத்தனை அவர் படிச்சா எத்தனை அவர் வந்து அவங்க இது ஆகும்னு சொல்லிட்டு பாஸ் பண்ற ரேட், அந்த கிரேட் ரேட்டு, அதே மாதிரி மினிமமா படிச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு மார்க் வரும். ஸோ அதை அந்த கார்லேஷனை வச்சு தான் இது பண்ணதுக்கான அந்த ஃபார்முலா இது போட்டிருந்தோம், கார்லேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து ஐ திங்க் பாசிட்டிவ் கார்லேஷன். மேம் சொல்லுங்க மேம், ஒரு டவுட் மேம். மேம் பாசிட்டிவ் கோரிலேஷன் இருந்தா நல்லதா இல்ல நெகட்டிவ் கோரிலேஷன் இருந்தா நல்லதா மேம்? ரெண்டுமே நல்லதுதான். ஏன்னா அந்த டேட்டாவை பொறுத்து இருக்கு. இப்ப நம்ம சொன்னோம்ல காஃபி சேல்ஸ் அந்த இது சேல்ஸ் ரெண்டுமே நல்லதுதான். பட் ஏதோ ஒரு கார்லேஷன், ஒரு நெகட்டிவ் ஒரு இது இருக்கணும், நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். பட் நோ கார்லேஷன் தான் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. ஒன்னு ஹையஸ்ட் பாசிட்டிவா இருக்கணும், இல்ல ஹையஸ்ட் நெகட்டிவா இருக்கணும். நெகட்டிவா இருக்கணும், ஏதோ ஒரு கார்லேட் ஆயிருக்கணும், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது வந்து ஒரு டொமைனுக்கு ஒரு டொமைன் இன்னொரு மாறிட்டே இருக்கும். இது ஹெல்த் டொமைன்ங்கும் போது நெகட்டிவ் கார்லேஷன், பாசிட்டிவ் கார்லேஷன் நல்லதா இருக்கும். வேற ஒரு டொமைன் எடுக்கும்போது நெகட்டிவ் கார்லேஷன் நல்லதா இருக்கும். ஸோ அந்த டொமைனை பொறுத்து மாறும். பட் நோ கார்லேஷன் எதுவுமே இல்லைன்னா தான் நமக்கு ஒரு கரெக்டான ஒரு மிஷின் ஒரு ப்ரிடிக்ட் நம்ம பண்ண முடியாது. அதுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்னு வைங்க, நம்ம ஒரு அல்காரத்தை கொடுத்து அதை ட்ரெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். மிஷினுக்கு வந்து நம்ம இந்த டேட்டாவை கொடுக்கும்போது மிஷின் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இந்த டேட்டா பாருங்க, நோ கார்லேஷன் பாருங்க, அது என்ன மிஷின் ப்ரிடிக்ட் பண்ணும். ஒரு தடவை பார்த்தா எக்ஸ் இருக்கும்போது ஒய் அதிகமா இருக்கு, எக்ஸ் ஸ்மாலா இருந்தா ஒய் அதிகமா இருக்கு, இன்னொரு இடத்துல எக்ஸ் அதிகமா இருந்தா ஒய் கம்மியா இருக்கு. ஸோ இதை வச்சு வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி மிஷினை ட்ரெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். இதே வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, ஒரே ரிலேஷன்ஷிப் இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும். ஒரே நிமிஷம். சம்திங் ஏதாவது ஒன்று இருக்கணும், அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, அது டேட்டாவை பொறுத்து டிஃபர் ஆகும். அது நெகட்டிவ் வந்து ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மார்க்ஸ் இந்த கிரேடுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் ஒன்று பண்ணியிருக்கோம். அதாவது 1 hour படிச்சா மார்க்ஸ் 7 வாங்குறாங்க, கிரேடு 3 வாங்குறாங்க. இதே 3 hours படிச்சா மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கிரேடு வந்து 1 ஆகுது. ஸோ இப்போ ஹவருக்கு அண்ட் மார்க்ஸ் இது ரெண்டுக்கு தான் கார்லேஷன் போட்டிருக்கோம். எப்பவுமே இது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு வரும். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா இங்க கீழே இருக்க அந்த டயகனலா இருக்கிறது வந்து எப்பயுமே 1 தான் இருக்கும்.
இங்க கீழே இருக்கிறது வந்து அதே இது வந்து இங்க மேலே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இந்த டயகனலா என்ன வருதோ அதே தான் மேலே ரிப்பீட் ஆகும். இதை டிவைட் பண்றது வந்து அந்த ஐடென்டி இந்த நடுவில் இருக்கிறது வந்து அந்த சேம் இதுவா இருக்கும். அந்த டயகனலா இருக்கிறது எப்பயுமே ஒன்று தான் வரும். இந்த இதை மேட்ரிக்ஸ் இப்படி தான் ரீட் பண்ணோம். இதுல பாருங்க ஹவர்ஸ் இதுல போட்டிருக்கோம் 1 hour 1 ஹவர்னு அந்த இது போட்டிருக்கோம். இந்த மார்க்ஸ் போட்டிருக்கோம். இப்போ 1 hour படிச்சவங்க வந்து 7 வாங்கியிருக்காங்க. 1 hour படிச்சவங்க 7. 2 hours நெக்ஸ்ட் வந்து 1 hour 2 hour படிச்சவங்க வந்து 15. ஸோ இங்க 3 hours படிச்சவங்க 19. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே இது வந்து சப்போஸ் நம்ம மார்க்ஸுக்கும் கிரேடுக்கும் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வராது. இது வந்து ஒரு நெகட்டிவ் கார்லேட் ஆகும். அதுக்காக நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஆ கேபிட்டல். ம் இதுல பாருங்க இந்த இந்த எக்ஸ்டிக்ஸ் இந்த மறந்துருங்க. ஸோ இங்க என்ன இருக்குன்னா ஹவர் அண்ட் மார்க்ஸ் பதில கிரேடுக்கு போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஹவர் வந்து 3 இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கிரேடு வந்து 1 ஆகுது. ஸோ இங்க 1. இதே வந்து ஹவர் வந்து 2 hours 2 hours ஆகும்போது நமக்கு வந்து கிரேடில் வந்து என்ன இருக்கு 2 தான் வருது அதுக்கு. ஸோ ஹவர் வந்து 1 இருக்கும்போது 3. இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கார்லேஷன். புரியுதுங்களா? இது இருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்தாலே கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இங்கே பாருங்க. ஸோ 3 hours இப்படி போகுது பாருங்க. இந்த ஸ்லோப் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஸ்லோப் இந்த மாதிரி போச்சு. ஸோ பாசிட்டிவ் கார்லேஷன் எக்ஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி போகும். இப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால தான் லைன் வந்து இந்த மாதிரி போகுது. புரியுதுங்களா? இது வந்து நெகட்டிவ் கார்லேஷன். இது வந்து நெகட்டிவ் கார்லேஷனுக்கு தனியாக சார் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காரு. தனியாகவே வந்து இதுல என்ன பண்ணுங்க, நம்பர் ஆஃப் போலீஸ், அதாவது நம்பர் ஆஃப் போலீஸ் இன்க்ரீஸ் ஆனோம்னா கிரைம் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ 10 போலீஸ் இருந்தா அதுக்கு வந்து கிரைம் ரேட் இவ்வளோ. அதே 20 போலீஸ் இருந்தா கிரைம் ரேட்டு குறைஞ்சிருக்கு. 30 போலீஸ் இருந்தா நல்லா குறைஞ்சிருக்கு. 4 தான் கிரைம் ரேட்டு. 40 போலீஸ் போட்டோம்னா கிரைம் ரேட் வந்து 2 தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் கார்லேஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து கார்லேஷன் எவ்வளோன்னு செக் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பிளாட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது நம்பர் ஆஃப் போலீஸ் அண்ட் கிரைம் ரேட்டு. கிரைம் நம்பர் ஆஃப் போலீஸ் இன்க்ரீஸ் ஆகுது 10, 20, 30 போது கிரைம் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். நீங்கள் -1 வந்திருக்கு பாருங்க. கரெக்டாக இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது ஒரு ஈவென்ச்சுவலாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது இந்த லைனும் பாருங்க, இந்த ஸ்லோப் பாருங்க. நான் முன்னாடி போட்ட மாதிரியும் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கான ஹீட் மேப் போடுறோம். ஹீட் மேப் வந்து இதுல வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா சிபான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ சிபான்ல வந்து எஸ்என்எஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. எப்படி பாண்டாஸ்ல வந்து பிடின்னு சொல்லி போடுறோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஏஜ், பிஎம்ஐ, சில்ட்ரன் அண்ட் சார்ஜஸ் இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், இதோட கார்லேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட கார்லேஷன் வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 4 காலம் கொடுத்ததுனால 4 கார்லேஷன் வந்திருக்கு. அதாவது இந்த ஏஜை வச்சு ஏஜுக்கும் எனிவே ஒன்று தான் இருக்கும். ஏன்னா சேம் வேல்யூ தான். இந்த 2 காலமா எடுத்துக்கும். இது என்ன பண்ணும், ஏஜ்ல இருக்க காலமும் ஏஜ்ல இருக்க காலமும் எடுத்துக்கும். ஸோ சேம் வேல்யூனா நமக்கு ஒரே லைன் தான் வரும். எக்ஸ்ல ஒரே வேல்யூ, ஒய்ல ஒரே வேல்யூ. ஸோ அதனால எப்பயுமே வந்து சேம் காலம்ல இருக்க இது வந்து நமக்கு ஒன்னா தான் வரும் நமக்கு. அடுத்து ஏஜ் காலம் எடுத்துக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிஎம்ஐ காலம் எடுத்துக்கும். ஸோ ஏஜ் வந்து 19 இருக்கும்போது இங்க பிஎம்ஐல என்ன இருக்கும், இந்த மாதிரி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஒவ்வொன்றா ரீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஏஜ் இருக்கும்போது பிஎம்ஐ என்னவா இருக்கு, அதே 18ல இருக்கும்போது என்னவா இருக்கு. ஸோ ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொன்னோட கார்லேட் ஆகும். எப்படி இருக்குன்னு பண்ணும்போது அது ஆவரேஜ் நம்ம கார்லேஷன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா 0.1ல இருக்கு.
ஸோ 0.1னா நமக்கு ரொம்ப அவ்வளோ கார்லேஷன் இல்லை. ஓகேங்களா? ஸோ 0.04னா ரொம்ப கம்மியா இருக்கும். கார்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.14 ரொம்ப கம்மி தான். ஸோ இது 0.04ல போகுது, இது 0.2 இருக்கு. ஸோ இருக்கிறதே அதிகமாக இது கார்லேட் ஆயிருக்கு. 1 பாயிண்ட் 0.299 மேலேங்க ஏஜுக்கும் சார்ஜஸ்க்கும். சார்ஜஸ்க்கு. இதுல வந்து இதுதான் ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொன்னேன். இந்த மேப் பார்க்கும்போது நீங்க ஏதாவது ஒரு சைடா பாருங்க. அதாவது இந்த 1 இருக்குல்ல, அந்த 1ல இருந்து இதுதான் டிவைடர் மாதிரி வச்சுக்கோங்க. இங்க கீழே இருக்க இந்த கார்லேஷன் பாருங்க, இல்ல மேல இருக்க இந்த கார்லேஷன் பாருங்க. ஸோ ரெண்டு எல்லாத்தையும் மொத்தமா பார்க்காதீங்க. இந்த ஏஜ் பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்ல இருந்து இது ஃபுல்லா பாத்துருங்க. இந்த பிஎம்ஐல இருந்து இந்த பிஎம்ஐ இது லைன் பை லைனா அதில் எல்லாத்தையுமே எல்லாமே இந்த வேல்யூ தான் இங்கே ரிப்பீட் ஆகும். ஸோ இங்க சில்ட்ரன் ஏஜுக்கு இங்க என்ன இருக்கோ இதே மாதிரி இங்க சில்ட்ரன் ஏஜுக்கு இதே தான் சேம் தான் இங்கே இருக்கும். ஸோ இங்க சார்ஜஸ்க்கும் இந்த ஏஜுக்கும் சார்ஜஸ்க்கும் இங்க என்ன இருக்கோ இதே இங்க இந்த ஏஜுக்கும் சார்ஜஸ்க்கும் இருக்கும். ஸோ அதனால இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூ நினைச்சுக்காதீங்க. இந்த 1ல இருந்து டிவைட் பண்ணி மேலையும் கீழையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இங்க கீழே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயே உங்களுக்கு இதுவா இருக்கும். இது ஆக்சஸ் இது வந்து ஹீட் மேப்னு சொல்லுவாங்க. ஹீட் மேப்னா என்னன்னா இந்த வேல்யூ என்னன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். டார்க்கா இருக்கு பாத்தீங்களா, இந்த கலரை வச்சு இந்த ஹீட் மேப் ஏன் சொல்றாங்கன்னா இந்த கலர்ஸை வச்சு நம்ம வந்து இந்த ஹீட்டை ஒரு சூடு பண்ணா எப்படி இருக்கும், நம்ம ஹீட்டு சூடாக எப்படி ஆகும், ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி ஹீட்டை வந்து என்ன ஆகும்னா இந்த இந்த நம்ம இந்த கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இங்க இருந்து என்ன ஆகும்னா கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது நல்ல ஒயிட்டுக்கு வரும்போது என்னன்னா நல்ல கார்லேஷன் இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து டார்க்கா இருந்துச்சுன்னா கார்லேஷனே இல்ல, அதாவது கொஞ்சம் வீக்கா இருக்கு, நெகட்டிவ் கார்லேஷன், அது அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இங்க பாருங்க இப்போ 1 இருக்குங்களா, எது பிரிண்ட் ஆகல. ம் எனக்கு உள்ள வேல்யூஸ் பிரிண்ட் ஆகல, பட் இதுக்குள்ளெல்லாம் இந்த வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ இந்த 1 இருக்குல்ல, இந்த இடத்துல 1 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு வந்துடும் ஃபுல்லாக. அந்த 29னா வந்து ஆல்மோஸ்ட் 9 அதனால 0.30 வருது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம இந்த ஏஜுக்கு வந்து இந்த சி மேப் கொடுத்துருக்கோம். இந்த கார்லேஷனுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த கார்லேஷன் பண்ண வேல்யூஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல கார்லேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஒரு கார்லேஷன்ற ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த .cor இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸை வந்து இந்த கார்லேஷனுக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கோம். டிஎஃப்ல 4 காலம்ஸ் கொடுத்து இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்க வந்து ஹீட் மேப்புக்கு வந்து இன்புட்டா கொடுக்குறோம், கார்லேஷன் கொடுக்குறோம். ஸ்கொயர் வந்து ட்ரூ, இந்த மாதிரி ஸ்கொயரா வர்றதுக்கு நமக்கு வந்து 2.2ல கொடுக்குறோம். அதாவது இந்த டாட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ வேணும்னு சொல்லி கேட்குறோம். லைன் கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கு. ஆனா ட்ரூனா இந்த மாதிரி உள்ள வந்து வேல்யூஸோட வரும். இங்க ஒரு வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வேல்யூஸோட வரும். பட் எனக்கு ஏதோ இதுல இருக்கு, எரர்ல இருக்கு. கலர் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அனாட் வந்து கேடபிள்யூஸ் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம், நான் வேற ஒரு ஹீட் மேப் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை நான் சொல்றேன். பட் இது ஓகே தான். முன்னாடி வந்து சார் காமிச்சில இருந்தது, எனக்கு ஏதோ இதுல நிக்குது. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு சைடு பார்த்தா போதும், இந்த மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு. பட் விசுவலைஸ் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல டார்க் கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கார்லேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன வரும்னா பிஎம்ஐ அண்ட் சில்ட்ரன். ஸோ பிஎம்ஐக்கும் சில்ட்ரனுக்கு நமக்கு வந்து 0.001 இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப கம்மினால ரொம்ப டார்க்கா தெரியுது. இந்த கலரை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதாவது இன்னொன்று அதிகமா இருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்கு லைட் கலர் இருக்கு பாருங்க. ஏஜ் அண்ட் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அண்ட் சார்ஜஸ்னா இங்க வரும்.
இது சார்ஜஸ் ஏஜ் சார்ஜஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த ரேஞ்சு கிட்ட வரும். நமக்கு வந்து 0.03 இருக்குல்ல, இதுதான் 0.03 இருக்குல்ல. இங்க வந்து கொஞ்சம் லைட் கலர், அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கார்லேட் ஆயிருக்கு. 0.03 தான். இதே இது வந்து 0.09 வந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி கலர்ஸ்ல வரும். இந்த 8 இருக்குல்ல, இந்த கலர்ல வரும். 0.8ல வந்துச்சுன்னா 0.9ல வந்தா இந்த கலர்ல வரும். 1 வந்தா நமக்கு வந்து இந்த டார்க் இந்த கலர் இது எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி டயகனலா வருதுல, ஸோ அப்ப இந்த கலர் தான் இங்க வரும். இந்த கலர் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நீங்க வந்து 0.4ல இருக்குன்னு அர்த்தம். 0.2லனா இந்த கலர் ரேஞ்சில். அதே இது ரொம்ப கம்மியா டார்க்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 0.04. இதெல்லாம் பாருங்க 0.04 ரொம்ப, அதாவது 0.0க்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால இந்த மாதிரி டார்க். இந்த கலர்ஸை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எந்த காலமும் இதுவா இருக்குன்னு சொல்லி பாக்குறது. தென் குரூப் பை என்னன்னா ஒரு காலமும் இன்னொரு காலத்தோட வச்சு பாக்குறது. நம்ம அந்த பிவட் டேபிள் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த செக்ஸ்ன்ற காலத்தை பொறுத்து ஸ்மோக்ல வந்து எத்தனை நோ இருக்கு, எத்தனை இது இருக்கு. இந்த ஃபீமேல்ல வந்து ஸ்மோக் பண்றவங்க எத்தனை பேரு, ஸ்மோக் பண்ணாதவங்க எத்தனை பேர், ஸ்மோக் பண்றவங்க எத்தனை பேர். அதே மாதிரி மேல் வந்து ஸ்மோக் பண்றவங்க எத்தனை பேர், ஸ்மோக் பண்ணாதவங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்து குரூப் பை பண்ணி பாக்குறதுக்கு தான் இந்த குரூப் பைன்ற ஃபங்க்ஷன் இருக்கு பாண்டாஸ்ல. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல கவுண்ட் வந்து பார்த்திருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஸை பேஸ் பண்ணி எனக்கு ஸ்மோக்கர்ல வந்து வேல்யூ கவுண்ட்ஸ் கொடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ செக்ஸ் காலத்தை கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட் வந்து கரெக்டாக மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் பைன்ற மெத்தட் போடணும். அதுக்குள்ள வந்து ஒரு காலம் நேம் கொடுக்குறோம். இங்க ஃபர்ஸ்ட் டிஎஃப்னு கொடுத்தாதான் இந்த காலம் நேம்ஸ்லாம் நீங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் பிராக்கெட்ல காலம் நேம்ஸ் கொடுக்குறோம். இந்த செக்ஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஸ்மோக்கரோட வேல்யூ கவுண்ட்ஸ் இது கொடுன்னு சொல்றோம். ஸோ ஸ்மோக்கரோட வேல்யூ கவுண்ட்ஸ் என்னன்னு சொல்றோம். அந்த இதை வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணோம். ஸோ இந்த காலத்தை காமனா வச்சுட்டு இந்த ஸ்மோக்கரோட கவுண்ட் வந்து கொடுக்கும், வேல்யூ கவுண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இங்க என்ன பண்றோம், ரீஜியன் வச்சு கொடுக்குறோம். அதே செக்ஸை வச்சுக்கோ, எனக்கு ரீஜியனை வச்சு கொடுன்னு சொல்றோம். இப்போ எதுக்கு இங்க சின்ன காலமா கொடுத்துருக்கோம்னா இது வந்து 2 தான் இருக்கு. ஸோ இதே இது வந்து நமக்கு ஏஜ் கொடுத்தோம்னா ரொம்ப கீழே பெருசா போகும். இங்க இது பண்ணி பார்த்துக்கோங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரீஜனை வச்சு ஃபீமேல் வந்து எந்தெந்த ரீஜன் எவ்வளோ இருக்காங்க, அதாவது சவுத் ஈஸ்ட்ல எவ்வளோ இருக்காங்க, நார்த் வெஸ்ட்ல எவ்வளோ இருக்காங்க, இந்த ஒவ்வொன்றும் இது பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரீஜியன் செக்ஸ் அண்ட் ரீஜனை வச்சு பார்த்துருக்கோம். அடுத்து வந்து செக்ஸ் அண்ட் ஏஜை வச்சு எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். அதோட வேல்யூ கவுண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்ல வந்து நிறைய இருக்கு. ஏன்னா ஏஜ்ல வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் யூனிக் வேல்யூஸே பார்த்தீங்கன்னா 47 கிட்ட இருந்தது. ஸோ மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பார்க்கலாம், ரொம்ப அதிகமா போகும். இது என்ன பண்ணுங்க, 2 காலத்தை வச்சு போட்டிருக்காங்க, செக்ஸ் அண்ட் ஸ்மோக் அண்ட் ரீஜன். ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்டா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நீங்க அந்த கோடு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லி யாருமே போட மாட்டேறீங்க. 2-3 டேஸா நான் இதெல்லாம் கூட அனுப்பிச்சாச்சு. அந்த சிஎஸ்வி ஃபைலும் கொடுத்தாச்சு, இந்த ஃபைலும் கொடுத்தாச்சு. பட் எந்த ஒரு டிஸ்கஷனுமே குரூப்ல இல்லாம இருக்கு. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா குரூப்? ஓகே ஓகே. வேற எல்லாரும் எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்தீங்க இந்த கோடு நீங்க தனியா? சபிபுல்லா நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஓகே. ஸோ நீங்க இப்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நான் அன்னைக்கு கூட ஒன்று எலெக்ஷன் டேட் எல்லாம் கூட போட்டிருந்தேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்க தனியா நீங்க ரியல் டைம் டேட்டா எடுத்து இல்லை சின்ன சின்ன டேட்டா எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். நீங்க கோடு பார்த்தா மட்டும் கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஒரு சின்ன டாட் இந்த மாதிரி மெத்தட் பிராக்கெட் போடலைன்னா கூட உங்களுக்கு அது எங்கேயோ எழுத்து போயிட்டு ஏன் டேட்டா டைப்ஸ் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க கோடு மட்டும் தயவுசெய்து டைப் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து செக் டேட்டா டைப்ஸ், இந்த ஒவ்வொன்றும் என்னென்ன டேட்டா டைப்ஸ்ன்னு செக் பண்றதுக்கு டி டைப்ஸ் ஒவ்வொரு காலம் நேம் ஃபார் லூப்ல கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார் லூப் நம்ம சிம்பிளா புரியணும், ஃபர்ஸ்ட் டைம் புரியனால கொடுத்துருக்கு. நீங்க ட்ரை பண்ணும்போது லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன ஃபார் லூப் எல்லாம் கூட போடாதீங்க. இதே கோடை வந்து எப்படி லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன்ல பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோடெல்லாம் அப்படிதான் போடுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி, இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் தான் வந்து கோடு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய. சின்ன சின்ன இந்த மாதிரி ஃபார் லூப் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதே கோடை வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன்ல எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்றது பெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி கோடு யூஸ் பண்றதை விட ஃபர்ஸ்ட் கோடு நாங்க எல்லாருக்கும் இது பண்றதுனால ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். இல்லைன்னா ஃபார் லூப் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் செப்பரேட் த கேட்டகரிஸ், அதாவது இந்த கேட்டகரிஸ் வந்து செப்பரேட் பண்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நியூமரிக்கல் காலம்லாம் என்னென்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் காலம் என்ன இருக்கு, டேட் காலம்லாம் இருக்கான்னு சொல்லி பாக்குறது. இப்போ இந்த டேட்டா பேஸ் இது பண்றோம்ல, ஸோ இது வந்து நியூமரிக்கல் காலம். இது வந்து கேட்டகரிக்கல் காலம். இதுல சப்போஸ் டேட் காலம் இருந்துச்சுன்னா அந்த டேட் காலத்தை தனியா எப்படி பிரிக்கிறது. ஸோ அதுதான் பிரிக்கிறதுக்கு செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறது. நியூமரிக்கல் காலத்துல என்ன பண்ணும்,
தனியா அப்பன் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெண்டு லாஸ்ட் ரெண்டு பாருங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அது ஒரு லிஸ்ட்ல வந்து அப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்க ஒவ்வொரு டைம் வந்து இது வந்து பின்னாடி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு கேட்டகரிக்கல் காலம்லாம் பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா, நான் சொன்ன என்கோடிங் பண்ண சொன்னேன். அந்த என்கோடிங் பண்ணும்போது இந்த டைரக்டா அந்த கேட்டகரிக்கல் காலத்தை எல்லாம் உள்ள கொடுத்துடலாம். அப்ப அந்த கேட்டகரிக்கல் காலத்தை எல்லாம் எடுத்து அது ப்ராசஸ் பண்ணிடும். நீங்க ஒவ்வொரு டைமும் போயிட்டு கேட்டகரிக்கல் காலத்துல என்னென்ன இருந்தது, இந்த செக்ஸ், ஸ்மோக்கர், ரீஜன், இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்க கொடுக்க தேவையில்லை. இந்த மூணையும் அந்த 3 காலத்தை என்ன பண்றீங்க, பிரிச்சு கேட்டகரிக்கல் டிடின்னு வச்சிருங்க. அதே மாதிரி இந்த நியூமரிக்கல் காலத்தை எல்லாம் பிரிச்சு என்ன பண்றீங்க, நியூமரிக்கல் டிடின்னு தனியா பிரிச்சு வச்சிருங்க. ஸோ நாளைக்கு நீங்க டைரக்டா நீங்க நியூமரிக்கல் டிஎஃப் ஆஃப் நியூமரிக்கல் டிடின்னு சொன்னாலேவும் நியூமரிக்கல் காலத்தை எல்லாம் அதை எடுத்துட்டு வந்துடும். நீங்க எவ்ரி டைம் போயிட்டு என்னென்ன காலம்னு பார்த்து டைப் பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கிறோம். அதுக்கான ஃபார் லூப் இது. ஸோ டிஎஃப் டாட் காலம் கொடுக்குறோம். அதான் நீங்க இந்த காலம்னா ஃபர்ஸ்ட் காலம் வரும், ஃபர்ஸ்ட் ஏஜ் காலம் வரும். இந்த ஏஜ் காலம் வந்து அதோட டேட்டா டைப் வந்து ஈக்குவல் பண்றோம். இன்டிஜர் 8 பாக்குறோம். இன்டிஜர் 8 இருந்துச்சுன்னா என்ன பண்றோம், இந்த வேரியபிள் ஏஜ்ன்றத வந்து அப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து அதோட அப்பன் பண்ணாம பிளஸ் என்ன பண்றோம், இந்த நியூமரிக்கலாவும் அதை அப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா எனிவே இன்டிஜரா இருந்தா அதுவும் நியூமரிக்கலா தான் இருக்கும். நியூமரிக்கலா அப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். சப்போஸ் எனக்கு இன்டிஜர் 8 இல்லாம இன்டிஜர் 16 இருக்கான்னு பாக்குறோம். அப்ப 16 இருந்தாலும் அதையும் நியூமரிக்கலாவே போட்டு வச்சுக்கோ. அப்புறம் இன்டிஜர் 32 இருக்கான்னு பாக்குறோம், இருந்தாலும் நியூமரிக்கல். ஓகேவா? ஸோ 64 அண்ட் ஃப்ளோட் எல்லாமே கம்ஸ் அண்டர் நியூமரிக்கல் டிடி. அப்புறம் வந்து டேட் டைம், இப்போ ஃப்ளோட்டும் வந்து நியூமரிக்கலே போயிடுச்சு. சப்போஸ் டேட் டைமுக்கு வந்து இந்த மாதிரி தான் போடணும். சப்போஸ் உங்கள வந்து ஒரு டேட் காலம் இருக்குன்னு வைங்க, உங்களோட சிஎஸ்சி ஃபைல ஒரு டேட் காலம் இருந்துச்சுன்னா, அப்ப அந்த டேட் காலம் வந்து இதுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டேட் காலம்னே தனியா பிரிச்சு வச்சிரு. ஏன்னா டேட் காலம் ப்ராசஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டேட் காலத்தை வந்து நம்ம ரொம்ப பார்த்து தான் பண்ணோம். நமக்கு எப்படி மந்த் வைஸா, இயர் வைஸா, டேட் வைஸா பிரிச்சு 3 காலமா மாத்திரணும். அதை இப்போ எப்படி 10/10/2024 இருக்குன்னு வைங்க, அந்த 10ங்கிறது மந்த்ல போயிடணும், 10ங்கிறது டேட்ல போயிடணும். தனித்தனி காலமா கிரியேட் பண்ணணும். டேட் காலம், மந்த் காலம் அண்ட் இயர் காலம் அப்படி பிரிச்சு தான் நம்ம வந்து மிஷின் லேர்னிங் வந்து கொடுப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு டேட் காலம் தனியா பிரிச்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து பூலியனா இருக்கா, சப்போஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ வேல்யூஸா இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம கேட்டகரிக்குள்ள பாக்குறோம். சில பேர் வந்து நியூமரிக்கல் ஜீரோஸ் அண்ட் பூலியனாவே இருக்கும். ஸோ அந்த பூலியன் வேல்யூஸை வந்து பூலியனா தனியா பிரிச்சுக்கும். இது எதுலையுமே வந்து வரலைன்னா அது வந்து எனக்கு வந்து கேட்டகரிக்கல் வேல்யூமா வச்சிரு. சப்போஸ் இந்த கேட்டகரிக்குள்ள எதுவுமே இதுக்குள்ளே கூட போடலாம். நீங்க அந்த முன்னாடி கூட போட்டல டேட்டா டி டைப் ஈக்குவல் டு ஓன் போடலாம், இல்ல ஆப்ஜெக்ட்னு போடலாம். போட்டீங்கன்னா அதுவும் தனியா உங்களுக்கு அப்பன் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்ததுனால லாஸ்ட்ல வந்து கேட்டகரிக்கல் இது எதுவுமே இல்லைன்னா அது கண்டிப்பா கேட்டகரியா இருக்குன்னு சொல்லி அப்பன் பண்ணி வச்சிடறோம். ஸோ அந்த அப்பன் பண்ண வேல்யூ வந்து அதோட லென்த் பாக்குறோம், எத்தனை வேல்யூஸ் என்னென்னு சொல்லி அந்த அப்பன் பண்ணிருக்கோம். அந்த தனித்தனியா ஃப்ளோட்டாவும் அப்பன் பண்ணி வச்சிருக்கோம், நியூமரிக்கலா அப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை ஒரு தடவை ரன் பண்றேன். அப்புறம் வந்து இது எத்தனைன்னு சொல்லி அதை பிரிண்ட் பண்ணி பாக்குறோம். ஸோ இதுல வந்து எதுவுமே இல்லை, இன்டிஜர் 8 எதுவுமே இல்லை. அதனால நம்ம கொடுத்த அப்படியே அந்த எம்டி லிஸ்ட் இருக்கு. நம்ம அதோட லென்த் வந்து 0. அதே மாதிரி இதுவும் எம்டி லிஸ்ட் தான் 0. நமக்கு எங்க இருக்குன்னா 64ல தான் இருக்கு. ஸோ 64ல 2 காலம் இருக்கு. ஏஜ் அண்ட் சில்ட்ரன் வந்து நியூமரிக்கல் வேல்யூவா டிடெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அது வந்து அதோட லென்த் வந்து 2. அதே மாதிரி ஃப்ளோட் இது வந்து ஹைடா இருக்கு. ஸோ லாஸ்டா வந்து இந்த காலம் வரைக்கும் பண்ணிருக்கு. இது வந்து அனதர் மெத்தட். இந்த நான் சொல்லியிருந்த இந்த இதே வந்து வேற மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து அந்த லிஸ்ட் காம்பரன்ஷன் அந்த லிஸ்ட் காம்பரன்ஷன் வச்சு ட்ரை பண்ணிருக்கு. அனதர் வே டு செக் த டேட்டா டைப் ஆஃப் ஆல் காலம்ஸ். அதாவது இது வந்து லிஸ்ட் காம்பரன்ஷன் வச்சு போட்டது. நியூமரிக்கல் காலம்ஸ்க்குலாம் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன், இந்த கீயை கொடுத்து இந்த வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த கீழ போய் இது பண்ணுன்னு சொல்லிட்டு இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஒரு டிக்ஷனரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது அனதர் வே கோடு தான். நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஐ திங்க் 21 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா பிடிஎல்ல? டீம் பேசுங்க, ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, கிளியரா இருக்கு. ஓகே, டவுட் இல்ல. டவுட் எதுவும் இல்லைங்களா? ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? யாருக்காவது விஎஸ் கோட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் போடுறதுக்கு? மேம் நீங்க ஒரு விஎஸ் நிமிஷம் கோட் மேம். இன்ஸ்டால் பண்ணா மட்டும் இந்த மாதிரி நீங்க பண்ண முடியாது. ஸோ விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் ஜூபிட்டர் எக்ஸ்டென்ஷன் போடணும்.
இல்லைன்னா நீங்க உங்களுக்கு எப்படி வரும்னா டேரக்டா பைத்தான் ஃபைல் மாதிரி தான் வரும். பைச்சாம்ல பைத்தான் ஃபைல் மாதிரி வரும். இந்த மாதிரி கோட் பிளாக் மாதிரி வராது. இதுல மாதிரி கோட் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கோட் பிளாக்கா வராது. இந்த மார்க் டவுனு நீங்க புதுசா ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த இதுல வந்து புது ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த ஒரு ஃபோல்டர் நான் வந்து டேட்டா அனலைஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபைல் நேம் வந்து எப்படி பண்ணணும், இப்போ டெஸ்ட் டாட் IPYNBன்னு சொல்லி போடணும். அப்போ அதாவது இன்டராக்டிவ் பைத்தான் என்பின்னா நோட் புக்காக பண்ணுறோம், ஜூபிட்டர் நோட் புக்கு. இப்படி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து கோடு வேணுமா மார்க் டவுன் வேணுமான்னு கேட்கும். ஸோ இப்போ வந்து இப்போ பாருங்க, இது வந்து பைத்தான் கோடா இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக பைத்தான் கோடு. இங்கே நான் டைப் பண்ணேன்னா எனக்கு பைத்தான் கோடு தான் வரும். ஸோ இது வந்து ஒரு பைத்தான் கோடா இருக்கு. இங்கே ரன் பண்ணா இங்கே கீழே ஆன்சர் வந்துடும். இதுக்கு முன்னாடி இன்டர்பிரட்டர் செலக்ட் பண்ணும் மேல. ஆமா, இங்க செலக்ட் கர்னல் இருக்கு பாத்தீங்களா. ஸோ எனக்கு வந்து நான் 2 கர்னல் வச்சிருக்கேன். ஒன்று வந்து பைத்தான்னு வச்சிருக்கேன், அனகொண்டாவும் இருக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி அனகண்டால தான் போடுவேன். அந்த கர்னல் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மார்க் டவுன் பண்ணா, மார்க் டவுன்னா உங்களுக்கு டைட்டில் மாதிரி போடலாம். அதுக்கு தான் இந்த மார்க் டவுன். இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க VS கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க எக்ஸ்டென்ஷன் போனீங்கன்னா இங்க வந்து நீங்க ஜூபிட்டர் இன்ஸ்டால் பண்ணும். அப்பதான் வந்து இந்த கோட் மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நார்மல் பைத்தான் ஃபைல் மாதிரி தான் வரும். PY தான் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நோட் புக் ஃபைல் வராது. ஸோ இந்த மாதிரி இந்த லெஃப்ட்ல வருதுன்னா இங்க வந்து எக்ஸ்டென்ஷன் போயிட்டு ஜூபிட்டர்னு டைப் பண்ணுங்க. PY மேடம், JPY. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜூபிட்டர் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி IPY ஃபைலில் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இந்த என்விரான்மெண்ட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். இதுல ஏதாவது யாருக்காவது டவுட், ஏதாவது இஷ்யூஸ் இருக்குங்களா? இந்த ஜூபிட்டர் ஃபைல் கிரியேட் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க. கோட் வெச்சு ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க பிரசன்னா. ஹலோ. எல்லா மேம் VS கோட் ஆல்ரெடி வச்சிட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம் ஆனா சொல்லுங்க பிரசன்னா, உங்களுக்கு லைன் நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு மேம். ஓகே நீங்க எல்லா விஷயமே VS கோட்ல ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்க பைஜாமா யூஸ் பண்ணணும் ஒரு விஷயத்துக்கு.